உன்னை வினயகலம் உங்கில் குடியமுதன் பொன்னங்கடக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நிகந்தரும் பெயரின்பமெல்லாம் படிதென்று நன்றினர்வால் செயந்தரங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்தை திருவரங்கத் தமதோங்கு மண்பாளி எம்பும் கலித்துறை அந்தாதி ஓதை செமித்தனே இனியன் குறை நமக்கெம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்கெட்டு சாவித்திரி என்னும் நண்பொருளை கனிதந்த செஞ்சுள் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தொகை கொண்டு உணதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அள்ளும் பகலும் அமரம்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா தியன் விண்ணப்பமே நயவேன் ஒரு தெய்வமின் நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன் பொன்னரங்கமென்னில் மயலே பெருகுமி ராமானுஜன் மண்ணு மாமலத்தால் அயரேன் அருவனை என்னை இவ்வாறென்று அடைப்பதுவே. இந்த பாசுரமானது ராமானுஜன் உட்டந்தாதிலே 35வது பாசுரம். இந்த பாசுரத்துக்குண்டான ஒரு தனி சிறப்பு என்றால் மற்ற பாசுரத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு இதில் உண்டு. ஏனைய பாசுரங்கள் எல்லாமே ஒரு கருத்தை சொல்ல வந்தது, இப்படி இப்படி என்று. இந்த பாசுரம் பல பல கருத்துக்களை சொல்ல வந்த ஆச்சரியமான பாசுரம். அது மட்டுமல்ல, இது திருவரங்கத்துக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு வைபவத்தை கொடுக்கக்கூடிய பாசுரம். ஆனா இது முன்னாடி இந்த மாதிரி பாசுரங்களா இருக்கே சுவாமின்னா இருக்கு. ஆனா இதுல ராமானுஜரோடு சம்பந்தப்பட்டு பொன்னரங்கமென்னில் மயலே பெருகமி ராமானுஜன், அப்படிப்பட்ட ஆச்சரியமான பாசுரம். திருவரங்கம் சொன்னாலே அவருக்கு ஒரு பிராந்தி, ஒரு மயக்கம் ஏற்படுறது. மயக்கம்னா அப்படி கீழே விழுங்குவோன்னு அர்த்தம் இல்ல. அதன் மேல் ஒரு பிரேமம், அதன் மேல் ஒரு அன்பு, அதன் மேல் ஆச்சரியமான ஒரு நிஷ்டை ஏற்படுறது. திருவரங்கம்னு சொன்னாலே சுவாமி ராமானுஜருக்கு அபாரமான ஆனந்தம். அந்த ஆனந்தத்தால தான் என்ன பண்றா ஏது பண்றா என்ற நிலை இல்லாமல் அவ்வளவு தூரம் கூத்தாடக்கூடிய ஒரு நிலையை சுவாமி பெறுகிறார். கூத்தாடல, ஆனா அந்த நிலைக்கு சுவாமி தள்ளப்படுகிறார். அதுதான் பொன்னரங்கமென்னில் மயலே மயலே பெருகும்னு ராமானுஜன் தெரிவிக்கிறார். அதனால்தான் இந்த பாசுரம் பஞ்சாமிர்தத்தை போல பாசுரம்னு கடந்த காலக்ஷேபத்துல நம்ம பார்த்தோம். பஞ்சாமிர்தம் என்ன? தேனே பாலே கண்ணலே அமுதே அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தா போலே ஊனில் வாழ்வீரே நல்லகோ உன்னை பெற்று வானுளார் பெருமான் மதுசூதன் என்னும் நான் தானும் யானுமெல்லாம் தன்னுள்ளே கலந்தெழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதுவொத்தே என்று தேன் தேன் கலந்தா போல பால் பால் கலந்தா போல எல்லாம் ஒன்னா கலக்கணும். அமுதம் ஒத்தே எல்லாம் ஒத்து கலந்து இருக்க கூடதான் பஞ்சாமிர்தம் சொன்ன. அப்படிப்பட்ட பஞ்சாமிர்த பாசுரம் ஆச்சரியமான பாசுரம். அது மட்டுமல்ல, இந்த பஞ்சாமிர்தம்னு ஏதாவது சன்னதி இருக்கா? இருக்காது. நம்ம கடந்த காலையில் திருவள்ளிக்கேணிங்கிற திவிதேசத்துல, அந்த திவிதேசத்துல 5 பெருமாள்கள் எழுந்தருள் இருக்கார். 5 வயமுதமும் உண்டளித்தானே. ஆனா இந்த 5 வயமுதம்ங்கிற சப்தம் அடி இப்ப சொன்னேன், அந்த சப்தத்துக்காக உண்டான அர்த்தம் இல்லை. 5 வயமுதம் வந்து அது அர்த்தமே வேறு. பெரியவா தமிழக காட்டின அர்த்தமே வேறு. உயர்த்துக்காக 5 வயமுதம்னு சொன்னேன். அப்படி இருக்கச்சது அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு இந்த பாசுரத்திற்கு. உடனே நமக்கு ஒண்ணு தோணும், கண்ணன் சிறுத்தான் கூட ஜெயித்தன்னு சுவாமி சொல்றது அப்படின்னா ஆச்சாரிய அபிமானம் தானே சொல்றது. அதே போல அப்படின்னா வாஸ்தவம் தான். தெவு மற்றடியேன் குருவூர் நம்பி பாவின் இசை பாடி திரிவனே, அதைத்தான் கண்ணன் சிறுத்தான் சொல்லுகிறது. இருந்தாலும் அதுல அசேவிய சேவை பண்ணாதே என்கிற சப்தம் அதுல இருக்குமானா அதுல காணப்படாது. அதே போல திருவரங்க திவ்ய தேச உரித்திர பிரஸ்தாபம் இருக்குமானா அதுவும் அதுல காணப்படாது. ஆழ்வார் 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 ஆழ்வாரை தவிர மற்றொன்னு தெவு மற்றறியேன் என்கிற தன்மை இருக்கு இல்லையா? இந்த பாசுரத்துல திருவரங்கத்துடைய வைபவம் என்ன, ராமானுஜருடைய திருவடித்தால் என்ன, மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய ஆச்சரியமான அந்த நிலை என்ன, அசேவிய சேவை, யாரெல்லாம் சேவிக்க கூடாதோ
அதெல்லாம் கூடாது என்று சொல்லக்கூடிய நிலையில்தான் கருணை சிறுத்தாமல் இல்லாதபடியாலே அதை காட்டும் இதற்கு பெருமைனா இந்த 35வது பாசுரத்துக்கு உண்டான பெருமையை தெரிகிறார். இவ்வளவு வைபவம் எதனால சுவாமி வந்தது? இத்தனை வைபவம் எதனால வந்ததுன்னா, என்னைக்குமே ஒருத்தருக்கு ஒரு வைபவம் இருக்குன்னா அவர் அந்த கோஷ்டியில இருந்தா அந்த கோஷ்டிக்கே வைபவம். சுவாமி அவர் இருக்கிற கோஷ்டி அப்படின்னு சொல்றோம். அவர் இருக்காரா எங்க தெரியலன்னா, காஞ்சி சுவாமி பிரதிபாதி பயங்கர அனங்கராச்சார சுவாமி அவர் கோஷ்டியில இருந்தாலே இருக்கார் சுவாமி தெரியும். ஏன்னா கோஷ்டியுடைய துவனி அவர் காலக்ஷேபத்துல மட்டும் மகா வித்வான் அல்ல, அத்தியாபகம் அப்படின்னா சேவா காலம். அந்த சேவா காலத்துல மகா வித்வானாக இருக்கார். அந்த துவனி கணீர்னு ஒரு வெண்கல குரல், அந்த குரலோடு சுவாமி இருக்கா, சுவாமி எழுதிருக்காரு அப்படின்னு அது கோஷ்டிக்கு உண்டான பெருமை. அதே போல இங்கு இத்தனை பெருமை அப்படின்னு என்னன்னா, பொன்னரங்கம் அந்த திருவரங்கம்னு சொல்லப்பட்டதுன்னு, திருவரங்கம்னு சொன்னாலே அரங்கத்துக்கு ஒரு தனி வைபவம் தான். எத்தனை திவ்ய தேசங்கள் இருக்கட்டும், திருவரங்கம்னு சொன்னாலே அது எல்லாருக்கும் என்னன்னா அது ஒரு மயக்கம் தான். அது ஒரு அந்த சுவாமி திருவரங்கம் போகணும், தாயார் சேர்த்தி சேவிக்கணும், தாயார் சேர்த்தி பங்குனத்துல இருந்து சேர்த்தி இருக்கணும், சேர்த்தி சேவிக்கணும்னா அதுவும் 4 பிரம்மோத்சவங்கள், 1 இல்ல 2 இல்ல. அது தை என்ன, மாசி என்ன, பங்குனி என்ன, சித்திரை என்ன, 4 பிரம்மோத்சவங்கள் ஆச்சரியமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நமக்கு தெரிஞ்ச அனத்தேன காலத்துல பகல் 10 உற்சவம் என்ன, ராப்பத்து உற்சவம் என்ன, அநேகமா 365 நாட்கள்ல 300 நாட்களும் உற்சவங்கள் தான் அங்கு. ஏன்னா அந்த பெருமாள் ஆச்சரியமான பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாள் உற்சவம் கண்டருள்ளார்னா எத்தனை தடவை சேவித்தாலும் சனிக்கமானா இன்னொரு தடவை சேவிக்கிறீங்க, இன்னொரு தடவை கேட்டு ஆறார்வானவர்கள் செவிக்கிரிய செஞ்சுள்ளேன்னு சொல்லும்படியான ஒரு தன்மையிலே திருவாழ்வுகளை கேட்டு 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 நித்தியசூர்கள் போறோம். சுவாமி நல்லா இருக்கு, போறோம், அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் என்கிற வார்த்தை அவளுக்கு வருமானம் வராது. ஒன்ஸ் மோர் நம்மளால சொல்றோமோ, கேட்டு ஆறார் அந்த தன்மை திருவாழ்வு இருக்கிற. அதே போல திருவரங்கநாதன் திருவரங்கம் சொன்னாலே அதோட வைபவம் சொல்லிட்டே போலாம். புராணங்கள்லாம் அதோட வைபவத்தை சொல்லுது. அப்படிப்பட்ட வைபவம், அந்த வைபவம் இருக்கிறபடியாலேயே இந்த பாசனத்துக்கு வருமே உண்டாசனம் உண்டு. நம்ம சாத்து வரும்போது எந்த திவ்ய தேசத்தாவது எடுக்கிறோம்னா திருவரங்கம் மட்டும்தான் எடுக்கிறோம். எங்க சுவாமி எடுக்கிறோம்? அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ. இல்ல சுவாமி நான் காஞ்சிபுரத்துல இருக்கேன், நான் திருக்கண்ணபுரத்துல இருக்கேன், நான் ஆழ்வார் திருநெல்வேலியில இருக்கேன். அப்ப அடியார்கள் வாழ திருக்குறுகூர் வாழ. அப்ப அந்தந்த திவ்ய தேசத்துல இருக்கவனா அந்தந்த திவ்ய தேசம் வாழன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு இருக்கானா? இல்லையே. எந்த திவ்ய தேசத்துல இருந்தாலும் அவ சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தைன்னா அரங்கநகர் வாழ. அத்தனை வைபம் அரங்கநகருக்கு. அதனாலேயே பொன்னரங்கமென்னில் வயலே பெருகும் அப்படின்னு தெரிவித்தார். அதற்கு மேலே எந்தெந்த ஆழ்வார்கள் எங்கெங்க அவதரித்தாலும் அவ போய் சேரக்கூடியதுமே திருவரங்கம் தான். ஒருத்தர் பெரிய பணக்காரா இருக்கா வச்சுக்க, நிறைய பணம் சேர்ந்துட்டே இருக்குமா தெரியாது. அப்படின்னு சொல்லுவா சில பேர். இந்த மாதிரி பணம் நிறைய இருந்ததுன்னா அவளுக்கு மேலே சேர்ந்துட்டே இருக்கலாம். அதே போல இவர் பெரியவர் சேராதன உலகோ பெரும் செல்வர்க்குன்னுவா. அப்படி கச்ச சொத்து இங்க இருக்கோ அந்த சொத்துக்கு நேர வர சேர்ந்திருக்க இல்லையா, அது ஒரு தனி சிறப்பு. அது மட்டும் இல்லையே, என்ன சொத்துன்னு ராமானுஜரையே பெற்றதில்லை. வேற என்ன சொத்து வேணும்? திரிநீக்கிட்ட மிதிஞ்சாதி இளங்குசி விபூதேகா. சொத்து ராமானுஜராக இருக்கும்போது வேற சொத்து வேணுமா அப்படின்னு பார்த்தோமோ. இப்ப இந்த பாசுரம் 35வது பாசுரம். நாம் கடைசியா பார்த்த பாசுரம் நிலத்தை 34வது பாசுரம். நிலத்தை செலுத்துண்ணும் நீசக்கலியை நினைப்பறிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை. என் பெய்வினை தென் புலத்தில் பொறித்த புத்தகச் சொம்மை பொறுக்கியபின் நலத்தை பொறுத்தது ராமானுஜன் தன் நயப்புகழே. அப்படின்னா என்ன இருக்கு? இங்கெங்கெல்லாம் என்னுடைய பெய்வினை, திருவினை பெய்வினை, அந்த பெய்வினை இருக்கு. எத்தனை பெய்வினை? 1 2 அத்தனை செய்வினையும் சத்ருகுப்தன் நன்னாவே எழுதி வச்சிருக்கான். நன்னாவே எழுதி வைக்கணும். ஆனா அந்த எழுதி வச்ச பெரிய புஸ்தகம் இருக்கு இல்லையா, அந்த புஸ்தகத்தையே ஜகித்தார் சுவாமி ராமானுஜன். அந்த புஸ்தகமே ஒண்ணும் இல்லாத பண்ணாரியா. அப்ப
இந்த கலிகோலாகலத்தை தகித்தார். கலியை இல்லாமல் கிருதயுகம் போல இருக்கும்படியான ஒரு தன்மையை ஏற்படுத்தினார். அதனால சுவாமி ராமானுஜருக்கு பெருமை என்ன? அது ஒண்ணும் பெரிய பெருமையா சொல்ல முடியாது. அப்ப எது சுவாமி பெருமை? என்னை கலிகோலாத்தில் முடித்தது பெருமை இல்ல. என்னை எங்க இருக்கேன் சித்திரகுப்தன் எழுதியிருக்காரனோ எத்தனை பாபங்கள் என் பெய்வினை தன் புலத்தில் பொறித்த எத்தனை கர்மாக்கள் அத்தனையும் என்ன பண்ணார்? அந்த புஸ்தகத்தையே வச்சுட்டார். ஏன்னா இல்ல பாபத்தை இருந்துச்சான்னா புஸ்தகம் இருந்துட்டா என்ன ஆச்சுன்னா, இனிமே நான் பண்ணினேன்னா அதை எழுதி வைக்கிறதுக்கு ஒரு புஸ்தகம் இருக்குமோனோ. இப்ப புஸ்தகமே இல்லையனோ, இந்த பாபமே இல்லை. புஸ்தகம் இல்லாதபடியா பாபம் இல்லைன்னு சொல்லல. கொஞ்சம் நல்லா புரியணும். புஸ்தகம் இல்லாதா பாபம் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. பண்ண மாட்டேன். எப்ப எம்பெருமானாருடைய திருவடிகளை பற்றினேனோ அதனால வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டார். ஏன்னா 3 காரியங்களால் தான் பாபம் பண்ணுவா. நேரம் சொல்ல போறார். அதனால எனக்கு பாபம் பண்றதுக்குண்டான வாய்ப்பே இல்லைன்னு தெரிவிக்கிறார். ஆஹா, அப்படிப்பட்ட ராமானுஜன் தன் நயப்புகளே என்னுடைய ஆச்சரியமான ஒன்னும் வைபவம் ஒண்ணு கிடையாது. அந்த பெரியவனை எல்லாம் தகித்தார் இல்லையா, அதனாலேயே அவருக்கு புகழ். அப்ப அவர் ஸ்ரீபாஷம் பண்ணதோ இல்ல கலிகோலாகலத்தை கெடுத்ததோ அத்தனை திவ்ய தேசங்களை எத்தனை கைங்கரியங்கள் அதெல்லாம் பண்ணதோ அதெல்லாம் பெருமை இல்லைன்னா இல்லை சுவாமி. இப்ப அப்ப உமக்கு பண்ணதான் பெருமையான்னா ஆமாண்ணா அந்த மாதிரி ஒருத்தரும் சொல்லிக்கலாம். ஆனா நாம் அதை எந்த நிலையில எடுத்துக்கிறதுமா? அப்ப எம்பெருமானாருக்கு பெருமையே இல்லை, என்னால் அவருக்கு பெருமை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லாம சுவாமி. ஏன்னா என்ன ரட்சித்தரணும், என்ன ரட்சித்தபடியால் அவருக்கு பெருமை என்ன? அது அர்த்தம் இல்லை. அப்படித்தான திருவரங்கத்தவா தெரிவிக்கிறேன்னா அவருக்கு பெருமை இருக்கு, இல்லாம ஒண்ணு இல்லை. ஆனா அந்த பெருமை பிரகாசப்படணும்னா என்னது? திருவரங்கத்தவனுடைய அந்த செய்வினைகளை பூர்த்தியாக தகித்தார், அதனால அவருடைய பெருமை பிரகாசப்பட்டது அப்படின்னா அப்ப இப்ப உடனே என்ன இருக்கு? அப்ப பாவங்களே கிடையாதான்னு கேட்டோம். பாவங்கள் கிடையாது. தென்புறத்தில் பொறுத்த புத்தக சொம்மை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது ராமானுஜன் தன் நயப்புகழே. இதுதான் ராமானுஜர் புகழ்னு 34ஆம் பாட்டாலே அதை தெரிவித்தார். உடனே இப்ப அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் சங்கதி வேணுமோ? நம்முடைய சம்பிரதாயத்துல வியாக்கியானத்துக்கு ரொம்ப பிராதானியம் கொடுப்பான்னா அதான் முக்கியம். ஏன் சுவாமி இந்த பாட்டு வந்தது, ஏன் சுவாமி அடுத்த பாட்டு வந்தது, ஏன் இந்த பதிகம் வந்தது, ஏன் அடுத்த பதிகம் இந்த மாதிரி வருது, ஏன் முன்னாடி பதிகம் இந்த மாதிரி இருந்தது, எல்லாத்தையும் என்னோட பூர்வா சங்கதி சொல்லுவார். ஏன்னா சுவாமி சொல்லணும்னா ஏன் வந்ததுன்னு தெரியணுமோ. சில பேர்லாம் என்ன பண்ணுவான்னா அவர் என்னமோ பாடினார், அவர் மனசுல வந்தது பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதான் நம்முடைய பூர்வாச்சாரர்கள் ஆழ்வார்கள் என்ன பண்ணுவார். அப்ப ஒண்ணுக்கு பிணைப்பு இருக்கணுமோனோ, தொடர்பு இருக்கணுமோனோ. அப்ப 34க்கும் 35க்கும் தொடர்பு என்ன? 34ஆம் பாசுரம் என்ன பாசுரம்? நிலத்தை செலுத்துண்ணும் நீசக்களிய நினைப்பறிய பலத்தை செலுத்தும் இறங்கியதில்லை. 35வது பாசுரம் நஜவேன் ஒரு தெய்வம் ஆநிலத்தை சிலமானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன். இது 35வது பாசுரம். அந்த 34ஆம் பாசுரம் என்ன? என்னை இனிமே பாவங்கள் தீண்டாது அப்படின்னு. என்ன? யமலோகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார். உடனே இந்த கோஷ்டியாதன ஒரு சொல்லிட்டு அடியனை இது காட்டழிய சிங்கர் சன்னதியில்தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. கோஷ்டியா வச்சுட்டுதான் சுவாமி திருவரங்கத்தவரை எழுதிட்டு இருக்காரு. அங்க கோஷ்டியாலாம் கேட்கிறா. ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்னா சுவாமி திருவரங்கத்தவரை பார்த்து கேட்கிறாரு, சரி அவ்வளவுதானா? இனிமே உமக்கும் அந்த யமபுலத்தில் இருக்கக்கூடிய அந்த தென்புலம் என்று சொல்ல யமபட்டணத்துக்கும் சம்பந்தம் இல்லையா? ஏன்னா தாயமா என்ன சொல்லுவா? உமக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் கிடையாதா? நல்லா அறுத்துட்டேர இனிமே இல்லையா? அவ்வளவுதானா? சம்பந்தம் எல்லாம் போயிடுச்சு. யாரோட சம்பந்தம்? யமனோடு சம்பந்தம் எல்லாம் போயிட்டா. ஏன்னா பாவங்கள்லாம் போயிடுச்சோம். இனிமோட யமனோட சம்பந்தம் கிடையாது இல்லையா? போயிட்டான்னு கேட்க இவெல்லாம் கேட்கிறார். யாரு? திருவரங்கத்தவனுடைய சிஷ்யாலாம் கேட்கிறார். கேட்ட உடனே ஆமாம், இனிமே பாவங்கள் தீண்டாது, பாவங்கள் நெருங்காது, இக்கட்ட எதுவுமே கிடையாது. இப்ப யமனோடு சம்பந்தம் கிடையவே கிடையாது. இனிமே அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார். ஆனா அங்க பக்கத்துல இருக்க அந்த சிஷ்யால நம்ம ஒத்துக்கல.
ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனா இதுதான் உண்மை. என்ன ஒத்துக்கொள்ள அவளா என்ன சொன்னா, நீர் என்னவோ நினைக்கிறீர சுவாமி, திருவரங்கத்தை பாத்திக்கிறேன், நீர் என்னவோ நினைக்கிறே, என்ன நினைக்கிறேன், ராமானுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சது உண்மைதான். அப்படியே இல்லைன்னு சொல்லி யாரு அவா சொல்றா, சிஷ்யாலாம் சொல்றா, ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சது உண்மைதான், உன்னுடைய பாபத்தை போக்கினதும் உண்மைதான், அதே ஒத்துக்கணும், பாபத்தை போயிடுத்து. ஆனா நீர் இன்னும் மோட்சம் போகலையே, மோட்சம் போனா தானே, நீர் இன்னும் மோட்சம் போகலையனோ, எப்ப மோட்சம் போகலையோ இந்த லோகத்துல தானே இருக்கே. இந்த லோகம் எப்படிப்பட்ட லோகம், இருள் தருமா ஞானம், இது சாமானியம் அல்ல, இங்க கலங்குவாரும் உண்டு கலக்குவாரும் உண்டு. நாமே ஒழுங்கா இருந்த விட என்னமாதி மன்மன நன்னா கலக்கி 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 ஏதாவது ஒரு ஒம்பு தும்பு பண்ண ஆரம்பிச்சுக்குவா. அப்படி இருக்க செய்து இங்க கலங்குவாரும் உண்டு கலக்குவாரும் உண்டு இருந்துருமா நாத்திருக்கு இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு கர்மா பண்ணித்தானே அவனுக்கு. இப்ப நாமே 10 மணிக்கு காலட்சேபம் வந்துருக்கணும், முன்னாடி எதுவும் படல சுவாமி, நன்னா ஒழுங்கா இருந்தேன், பகவத் திருவாராதனை என்ன, பாகவதத்தை ஆராதனம் என்ன, அதெல்லாம் வந்து தீர்த்தெல்லாம் வந்து தீர்த்தெல்லாம் வாங்கிட்டு திருவாராதனை முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே வந்திருக்கேன்னு சொல்ல முடியுமாண்ணா? ஏதோ ஒரு வம்பு பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன் சுவாமி, இந்த தேசம் அந்த மாதிரி, இருள் தருமா ஞானம், இந்த தேசம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த தேசம் அந்த மாதிரி இருக்கிறது கர்மாக்களை பண்ணி ஏதாவது இருக்கும். அப்ப ஒவ்வொரு கர்மா பண்ண பாபம் சேருமா சேராதா, சேருமோனோ, சேர்றதுன்னு நிச்சயம்தான், சேராதுன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் என்ன பண்ணா சஞ்சித கர்மான்னு வச்சுட்டா. 2 கர்மா இருக்கு, பிராரப்தம் சஞ்சிதம். இப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய கர்மாக்கள்லாம் பிராரப்தம், இனிமே அனுபவிக்க வேண்டிய கர்மா மூட்டை மூட்டையா இருக்கு, அதுக்குதான் சஞ்சிதம்னு பேர். இப்ப நம்ம வந்து புதுசா பண்ணன்னு வச்சுக்கோ, ஒருவேளை எனக்கு சமாஷனமே இல்ல ஆச்சாரிய சம்பந்தமே இல்ல சரணாகதி ஆகலன்னா சஞ்சிதம் இருக்கும். அந்த சஞ்சிதத்தை கொண்டு போய் நாம புதுசா பண்ணக்கூடிய பாபத்தை கொண்டு போய் சேர்த்துருவா. அப்ப அனுபவிக்கிற பிராரப்தம் அனுபவிக்கிறோமோ அது அனுபவிச்சுட்டு அப்படி இருக்க செய்து இப்ப இவாளுக்கள் யாரு சரணாகதி ஆயிடுதோ அவள் சஞ்சித்தை அழிஞ்சு போயிடுது, சஞ்சிச்சு அழிஞ்சிருது. அப்ப அழிஞ்சிருத்தோம்னா அப்ப பிராரப்தம் இருக்கும், பிராரப்தம் அனுபவிச்சுட்டு இருக்கோமோனோ அந்த அனுபவம் பூர்த்தியா போகாது. ஏன்னா பூர்த்தியா போயிடுத்துனாலே இங்க இருக்க முடியாது. ததா வித்வான் புண்ணிய பாபே விதுய நிரஞ்சன பரமம் சாம உபைதுன்னு சாஸ்திரம் சொல்றது. புண்ணியமும் பாபமும் நெல் பேலன்ஸ் வச்சுக்கேன் ஒண்ணும் கிடையாதுன்னா அடுத்த க்ஷணமே இது போல சில பலூன்களா இருக்கும். அந்த காலத்துல அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அப்படி பெரிய கயிறு ஒண்ணு இருக்கும், அந்த கயிறுல ஒரு மேல அப்படியே மேலாம் அப்படியே போட்டுப்பா. அதுல என்ன அட்வர்டைஸ் பண்ணா அவாவா நிறுவனத்துக்கு உண்டான ஒரு நிலையை அதுல எழுதி அதெல்லாம் பார்த்துங்கோ, இதெல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி போட்டுப்பா இல்லையா. அதுல ஒரு காத்து அடிச்சிருப்பா, அந்த காத்து அடிச்ச உடனே அது அப்படியே மேலேயே அப்படியே இருக்கும். அது கயத்தோட கட்டி கீழே இந்த பூமியோடு அது சம்பந்தப்பட்டு இருக்கும். அந்த சம்பந்தத்தை நம்ம கட் பண்ணிட்டோம் வச்சுக்குவோம், அது அப்படியே காத்தோட காத்தா போயிடும், திருப்பி வரவே வராது. அதே போல நமக்கு இந்த சம்சார சம்பந்தம் என்னன்னா இந்த கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் என்கிற சம்பந்தம் பேழ்த்தினாலே அது என்ன ஆகும், இதுக்கு இயற்கையான தன்மை என்ன, பகவான் திருவடியை பிராபிப்பதா இந்த ஆத்மாவுக்கு இயற்கையான தன்மை அங்க போய் சேர்ந்துடும். இப்ப ஒரு போயிட்டாருன்னா இங்கதானே இருக்காரு, திருவரங்கத்துல கிளம்பி போயிட்டாரா இல்லையா, எல்லா பாபங்களும் போயிடுத்துன்னு அப்ப இங்கதானே சுவாமி இருக்கு, மோட்சம் போகலையே, இருக்கிறது இருந்தருமா நேரம் இங்க இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு கர்மா பண்ணித்தானவனும் பண்ண போகிற ஒவ்வொரு கர்மாவுக்கும் மறுபடியும் பாபத்தை சேர்க்கிறது நிச்சயம் தானே. ஒரு தடவை பாபத்தை போக்கினார், வாஸ்தவம் தான், நீர் என்ன சொன்னீர், பாபத்தை போக்கினார் சுவாமின்னு சொன்னேன், வாஸ்தவம், பாபத்தை போக்கினார். அந்த பாபத்தை போக்குனே அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அது திருப்பி வருதலை செய்யும், பாபம் வந்து மூணுமே. ஏன்னா எப்ப ஆழ்வார் புறத்தாழ்வாருடைய திருவடி சம்பந்தத்தாலே பாருங்க, புறத்தாழ்வாருடைய திருவடி சம்பந்தத்தாலே உமக்குனாச்சி பாபத்தெல்லாம் சுவாமி எம்பிரமனார் போக்கிட்டார். ஆனா திரும்ப திரும்ப பாபம் வருமே, இத கண்ணனே கீதையில சொல்றார். என்ன தெரிவிக்கிறான்னா நம்முடைய இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த இந்திரியங்களை நம்ம ஒழுங்கா அடக்கணும். அடக்கலன்னு என்ன சுவாமி ஆகும், பார்க்க வேண்டியதான் பார்க்கணும், கேட்க வேண்டியதுதான் கேட்கணும், சொல்ல வேண்டியதுதான் சொல்லணும். அதை விட்டுட்டு எச்சிய பாத்திரதான் திரும்பி வந்துட்டு போனோம்.
திரும்பி திரும்பி வந்து மூடிண்டே இருக்கும். அதுக்குதான் ஒரு திருட்டாந்தம் தெரிவிக்கிறார். என்ன திருட்டாந்தம்னா, இப்ப ஒரு கண்ணாடி இருக்கு, மூக்கண்ணாடி போட்டு இருக்கணும். இந்த மூக்கண்ணாடி அப்படியே வெளில போனேன்னு வச்சுக்கோங்க. வெளில போன தோற்சாடி தொடச்சிட்டு தான் போனேன். வெளியில போயிட்டு இருக்குச்சே, அங்க இருக்கிற தூசி கீசி எல்லாம் கண்ணாடியில படத்தான் செய்யும். உடனே என்ன பண்ணுவா, அப்படி எடுத்து துடைக்கிறார். துடைச்ச உடனே, சுவாமி துடைச்சாச்சு, இனிமே கண்ணாடியில எந்த விதமான அழுக்கும் வராது அப்படின்னு சொல்ல முடியுமான்னா, அடுத்த 10 நிமிஷம் திரும்பி அழுக்கு வந்துடும். திருப்பி அழுக்கு வந்துடுறது. நீ எத்தனை தடவை துடைச்சாலும் மறுபடியும் துடைக்க அழுக்கு வந்து போடுறது இல்லையா? அதே போல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அதே நீ எல்லா பாவங்கள் போயிடுச்சுன்னா துடைக்க மூடுறா போல இது வந்துருமே. அப்ப இந்த வந்துருத்தோம்னா என்ன பண்ணுவீர்? நீர் என்ன சொன்னார்? இந்த யமனனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இனிமே பாவங்கள் சேராதுன்னு சொன்னேரே, அது என்னமா சுவாமி, பாவங்கள் எப்படி சேராம இருக்கும், எப்படி சேரவே அப்படின்னு கேள்வி கேட்டா சிஷ்யர். அதற்கு சமாதானம் சொல்லக்கூடிய ஆச்சரியமான பாசனம் தான் இந்த 35 பாசனங்கள். சரி சுவாமி, சமாதானம் என்ன? திரும்பி வராதுன்ற, வரவே வராதுன்ற, எந்த பாவமும் எனக்கு திரும்பி வராது. ஏன்னா ஏன் சொல்றேன்னா, அது யாரோ தொடச்சா திரும்பி வரும். ஏன்னா நமக்கெல்லாம் தொடக்கிற அளவுக்கு சக்தி இல்லை. பாவத்தை துடைக்கிறோம்னு, அழுக்க துடைக்கிறோம்னு, அந்த அழுக்க துடைக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லை. ஆனா அந்த சக்தி இருக்கிறவர்கள் தொலைச்சா அது வராது. சக்தி அற்றவர்கள் நாம தொலைச்சா என்னன்னா, அந்த அழுக்க திருப்பி திருப்பி வந்துடுறியா? ஆனா அந்த அழுக்கையே போக்குகிறவன் தொடைத்தால், அந்த அழுக்கையே போக்குகிறவன் தொடைத்தால், அப்ப அந்த அழுக்கு திரும்ப வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆக அழுக்கை சுவாசனமாக போக்குகிற அளவுக்கு ராமானுஜர் என்னுடைய அழுக்கை கர்மாவை தொடைத்தார். இதான் பதில். சவாசனமாக போக்கும் அளவுக்கு ராமானுஜர் என்னுடைய கர்மாவை அழுக்கை போக்கினார். அப்ப போக்கினார், தொடைத்தார். இப்ப அடுத்து நான் திரும்ப வரது வாய்ப்பே கிடையாது. அப்ப மறுபடியும் வரவே வராது. அந்த வரவே வராது என்பதுதான் இந்த 35வது பாசுரத்துடன் நயனே ஒரு தெய்வம் என் நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன் பொன்னரங்கமென்னில் மயலே பெருகமை ராமானுஜன் மண்ணு மாமலர்த்தாளையரேன் அருவனை என்னை எவ்வாறு அடற்பதுவே. எப்படி அது என்ன சேரும்? எவ்வாறு அடற்பதுவே? எப்படி அது என்ன சேரும் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான அந்த 35ஆம் பாசுரத்தின் கருத்து தான் இது. இதையே நமக்கு இதுக்கு முன்னாடியே 2 பாசனங்கள் இருக்கு. ராமானுஜ நதி அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஆனா ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணன் சிறுத்தாமைகள் இருக்கு இல்லையா, அங்கேயே 2 பாசனங்கள் உண்டு. நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம், இது ஒரு பாசனம். இன்று தொட்டும் எளிமையம் எம்பிரான் என்று தன்பகள் ஏத்தரன் எனக்கு, இது ஒரு பாசனம். இந்த 2 பாசனம் நேத்திர மாத்திருக்கிறார். திருக்குறுகூர் நம்பி என்னுடைய அழுக்கை எல்லாம் தொடைத்தார். மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்க மேல நம்ம பார்க்க போறோம். மதுரகவி இப்ப கண்ணு சித்தா வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், அது மேல பார்க்க போறோம். எப்ப வரணும் அப்படி இருக்க செய்து. அப்ப திருக்குறுகூர் நம்பி, திருக்குறுங்குடி நம்பி இல்ல, திருக்குறுகூர் நம்பினா நம்மாழ்வார். அந்த நம்பி என்னுடைய அழுக்கெல்லாம் தொடைத்தார். இன்றைக்கு நான் நன்னா ஆயிட்டேன். மதுரகவி தெரிவிக்கிறார், இன்னைக்கு நான் நன்னா ஆயிட்டேன். ஆனா இனிமே அந்த அழுக்கு என் மேல வராது. இனியே அந்த வழக்கு என் மேல வராதுன்னு மதுரகவி தெரிவிக்கிறார். அப்ப நம்மாழ்வார் என் பாவத்தை எல்லாம் போக்கினார் அப்படின்னு தெரிவிக்கிறாரியே. இதே கேள்வியை அன்னைக்கு இருந்த அடியார்கள் யாரு மதுரகவி ஆழ்வார்ட்ட கேட்க இதே சமாதானம் தான். அப்ப கிட்டத்தட்ட இவாளுக்கும் அவளுக்கும் 4000 வருஷங்கள் வித்தியாசம். யாருக்கு? ராமானுடைய அவதார காலத்துக்கும் நம்மாளுடைய அவதார காலத்துக்கும் 4000 வருஷங்கள் இடைவெளி. அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அப்படி இருக்கச்சே அந்த இடைவெளிக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்கு எத்தனை காலமன்றத்தை அடியே சொன்னேன். ஆனா அப்பவே இந்த சந்தேகம் ஏற்பட்ட மதுரகவியாவிட்ட கேட்க, இல்ல நம்மாழ்வாரன் போக்கினார் அப்படின்னு தெரிவித்தார். சரி, போக்கினார் சுவாமி, திரும்பி வராதுன்னா வராதுன்ற. திரும்பி வருவதற்கு வாருன்னு நீ சம்சாரத்துல தானே இருக்கிறேன். ஏன்னா இந்த ஊர் சும்மா விடாது. இங்க இருக்க ஏதாவது ஒண்ணு பிடிச்சுன்னு தானே இருக்கும். ஏன்னா பிரியத்துக்காக சொல்றேன். நம்மாழ்வார்
மதுரகவி ஆழ்வார் ஸ்ரீவைகுண்டம் போவதற்கு முன்னாடியே சுவாமி நம்மாழ்வார் இங்கிருந்து அவர் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் மதுரை ஆழ்வார் தனியா இருக்கார். அவர் தனியா இருக்கும் போதுதான் எல்லாத்தையும் பரப்பினார். 4000 இந்த திருவாய்மொழி என்ன திருவிருத்தம் என்ன இதெல்லாத்தையும் பரப்பினார். அப்படி இருக்க செய்து இப்ப அவர் இருக்க செய்யாது. சரி சுவாமி ஆழ்வார் இருக்கார், இருக்கிற பரியந்தம் உன்னுடைய பாவங்களை போக்குவார். ஆழ்வாரே கிளம்பி போயாச்சு. கிளம்பி போனதுக்கு அப்புறம் உங்களுடைய பாவங்கள் என்னவான இனிமே வராதுன்ற, இனிமே வருவதற்கு வாய்ப்பே கிடையாதுன்னு அடியேன் சதிர்த்தேன் இன்றே, அடியேன் சதிர்த்தேன் இன்றே. ஏதாவது நீ பிடிச்சிட்டு தானே இருக்கும், ஏதோ ஒரு பாவம் கிட்ட வருமானா மறுபடியும் அந்த பாவம் என்னை மூடுவதற்கு வாய்ப்பே கிடையாதுன்ற. சதிர்த்தேன் இன்னைக்கே நன்னா ஆயிட்டேங்க. இன்று தொற்றும் எழுமயம் எம்பிரான் என்று தன்புகள் ஏத்த அருளினான் குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றுமென்ன இகழ்வினந்தமே. இன்றோ அல்லது நாளையோ அல்லது நேற்றோ இனி எத்தனை ஆண்டு ஊழிக்காரன் நாம் பிறந்தாலும் என்னை இந்த பாவங்கள் வந்து தீண்டாது. சொல்றது மதுரகவி ஆழ்வார். என்ன பாவங்கள் வந்துச்சுன்னா எதனால சுவாமினா மதுரகவி ஆழ்வார் அந்த நம்மாழ்வாருடைய திருவடி சம்பந்தம் வச்சுக்கணும். அவர் ஒரு தடவை தொலைத்த பாவத்தை மறுபடியும் அவர் தொலைச்ச பாவம் திருப்பி வருமானா வரவே வராதனர். இதை யார் சொல்றது? எழுமையும் எம்பிரான் என்று தன்புகள் ஏற்றான். தைரியமா ஆனந்தமா சொல்லிக் கொடுக்க மதுரகவி ஆழ்வார் கண்ணின் சிரித்தாமலே. காரணம் என்ன சுவாமி? இந்த மாதிரி ஆழ்வார்கள் ஏனைய ஆழ்வார் சொல்லிய சுவாமி திருவரங்கத்தை இது மாதிரி சொல்றாரு. அதே போல கண்ணின் சிரித்தா மதுரகவி ஆழ்வார் சொல்றாருன்னா ஆச்சாரியன் திருவடியை பற்றினா அது பந்த மோட்சங்கள் இரண்டுக்கும் காரணம் ஆகாது. ஆச்சாரின் திருவடியை பற்றினோம்னாலே பந்தத்துக்கும் காரணம் மோட்சத்துக்கும் காரணம் சொல்ல முடியுமானா கிடையாது. மோட்சைக ஹேது, மோட்சத்துக்கு மட்டுமே காரணம் எது? ஆச்சாரின் திருவடி. ஆனா கண்ணன்னு சொன்னா என்ன சுவாமி ஆகும்? கண்ணன்னு சொன்னா மோட்சத்துக்கும் காரணம் பந்தத்துக்கும் காரணம். அவ பந்த மோட்சம் ரெண்டுத்துக்கா காரணம். ஆனா இந்த சுவாமி ஆச்சாரன்னு சொன்னேன் சுவாமி. அப்ப கீதாச்சாரன் இருக்காரு, அவர் திருப்பி பத்திரனா அவர் பேரளவுதான் ஆச்சாரியன். கீதாச்சாரன் நம்ம சொல்லிட்டு இருக்கமே தவிர, ஆனா அவருக்கு என்னன்னா அந்த ஆச்சாரனை பத்தின என்ன சுவாமி ஆகும்? திரும்ப திரும்ப வந்து ஒட்டிட்டு தான் இருக்கும். ஒட்டிக்குமா சுவாமி? நிச்சயம் ஒட்டு. ஏன்னா ஒட்டுறன்னா யாராருக்கும் எப்பப்போ மோட்சம் கொடுத்துருக்கலாம். கொடுக்க வேண்டியவருக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு இருக்காரு, கொடுக்காதவருக்கு கொடுக்கறதே இல்லை. கொடுக்க வேண்டியவருக்கு மோட்சத்தை கொடுக்கறது இல்லை, கொடுக்க வேண்டாம்னு அவள் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி அவர் விருப்பம், சுதந்திரன். அப்படி இருக்கு இல்லையா? அப்ப பகவான பட்டினா என்ன ஆகுன்னா, ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியில அழுக்க தொடச்சா மறுபடியும் வந்து ஒட்டுறதுனும். இதுதான் பகவானுடைய நிலை. ஆச்சாரனை பற்றினால் அந்த அழுக்கு திரும்ப வரவே வராது. அதுதான் நின்று தன்புகள் ஏத்தாவினான் இன்று தொற்றும் எளிமையும் எம்பிரான் நின்று தன்புகள் ஏத்தருளான் நம்மாழ்வார் புகழையே பாடும் அளவுக்கு என்னை ஏத்தினான். நின்று தன் புகழ் ஏத்தினான். அவர் புகழையே பாட்டும் அளவுக்கு ஏற்றினான் இல்லையா? அவர் புகழ பாட 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 இனி எட்டைக்கும் இந்த அழுக்கு சேரவே சேராது. இது நன்னா, இது மதுரகவி ஆழ்வாருடைய நிலை. இது ஆழ்வாருடைய சம்பந்தம் இருக்கிற பரியந்தம் நமக்கு எந்த அழுக்கும் வராது, எந்த பாவங்களும் நம்மை அணுகவே அணுகாது. ஆழ்வார் சம்பந்தம் பிரதானம். அதனாதான் ஆத்தியஸ்தன குலபதி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆழ்வார் சம்பந்தம் இருக்கிற வரைக்கும். அதனாலதான் முதல் பாட்டே சுவாமி திருவரங்கத்தை தெரிவிக்கிறது என்ன பண்ணானா, மாறன் அடிபணின். அப்ப மாறன் அடிபணின் துய்த்தவனாலேயே எந்த அழுக்கம் தர. அழுக்கு எப்ப சேரும்? எப்ப சுவாமி இருக்கணும்? ஒரு தடவை சரணாதி பண்ணணும். இது நல்லா புரிஞ்சு. இதெல்லாம் இப்ப சொல்ற விஷயம் நமக்கு. அழுக்கு எப்ப சேரும்? மதுரகவிய விஷயம்னா அவரெல்லாம் நன்னதான் பண்ணிட்டாரு, ஒன்னும் சிரமமே இல்லை, ஒரு குறையும் இல்லை. இப்ப நமக்கு அழுக்கு எப்ப சேரும்? ஒரு தடவை சரணாதி ஆயிடுச்சு சுவாமி, ஆச்சாரிய திருவுடைய படித்தோம், பஞ்சசம்ஸ்காரம் ஆயிடுத்து, தாபகா புண்டகா ததா நாமகா மந்திரோ யாகச்ச பஞ்சமகா எல்லாம் ஆயிடுத்து. அத்தினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா மறந்துட்டோம். அதை மறந்தோம்னு ஆச்சாரன் திருவுடைய மறந்தோம்னா உடனே அழுக்கு காத்துள்ளே இருக்கு, வந்துடும். அழுக்கு வந்து சேர்ந்துருதனும். இனி எட்டத்தன் என் பேரில் அழுக்கு சேராதபடி சுவாமி நம்மாழ்வா பண்ணிட்டார். ஏன்னா அவரை பாடிட்டே இருக்கனே. இன்று தொட்டும் எழுமையை நின்று தன்புகள் ஏத்தாவிடான்.
அவனுடைய புகழை ஏற்றுவதே எனக்கு பிரயோஜனம் என்கிற தன்மையை எனக்கு அனுகிரகித்தான் இல்லையா? அவருடைய புகழை என்னைக்காவது சொல்லலாம். நம்மாழ்வார் சடகோபன் மாறன் சொல்லாத நாள்ல சொல்லாத க்ஷணம் இருந்தா அப்ப அது எட்ட வந்து சேரும். எப்போ அவர்கிட்ட சொல்லி இருக்கணும், அதெல்லாம் என்னாகும், அந்த அழுக்கு என்னிடத்தில் வந்து சேராது. என்ன காரணம், அவரை பாடும்படி என்னை ஆக்கினான் அல்லவா, அவரை பாட 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 அழுக்கு வந்து அண்டுமா? அண்டவே அண்டு. எந்த அழுக்கு வந்து அண்டவே கூடாது, வாய்ப்பே அண்டாது. அப்ப ஆச்சாரியனுடைய திருவடியை மறக்காமல் இருந்தால் போன அழுக்கு வராது. அவன் திருவடியை மறக்கா இருக்கணும். இது மதுரகவியாருடைய உயர்ந்த கருத்து. அதே கருத்தை தான் இப்ப இந்த பாசுரத்துல நயவேன் ஒரு தெய்வம் என் நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போட்டு செய்யன்னு திருவரங்கத்தனாப்ப ராமானுஜராலே போக்கப்பட்ட பாவங்கள் திரும்ப வந்து சேருமா? சேருவதற்கு எங்க சேரும் சுவாமி? எப்படி சேரும்? ராமானுஜரை திருவடியை மறந்தால் அன்றோ அது வந்து சேருவதற்கு. அதனால்தான் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. எப்படி பொருந்துறது பாருங்க. உய்ய ஒரே வழி என்ன, அந்த உடையவர் திருவடியை தவிர. ஆனா அந்த திருவடி சொல்லிட்டு இருக்க போனோம். யாராவது திருவடியை சேவிச்சிருக்கல? எங்க சுவாமி? தெரியல சுவாமி. இத்திருவடியை சேவிக்கணும்னா எம்பெருமானார் நின்ன திருக்கோலத்துல சேவை சாய்க்கணும். பெருமானார் நின்ன திருக்கோள சேவை சாய்க்கிறார் இல்லையா? திருப்பானாரோட நின்ன திருக்கோள சேவை சாய்க்கிறார். அநேகமா நம்மாழ்வார்லாம் வீட்டிருந்த திருக்கோலம், உட்கார்ந்த திருக்கோலம் தான். அதே பேயாழ்வார் நின்ன திருக்கோலம் கூட இருக்கு, அதெல்லாம் சேவிச்சிருக்கேன். ஆனா எங்கேயாவது சுவாமி ராமானுஜர் நின்ன திருக்கோலம் சேவிச்சிருக்கல? சுவாமி ராமானுஜர் நின்றுட்டே இருக்கார் அப்படின்னு நின்ன திருக்கோலம் எங்க? ஆண்டாள் கூட நின்ன திருக்கோலம், உட்கார்ந்த திருக்கோலம் உண்டு. வீட்டிருந்த திருக்கோலம் ஆண்டாளுக்கு உண்டு, அப்படின்னு சேவிச்சிருக்கோம். ஆனா ராமானுஜர் அப்படின்னு தெரியல. ராமானுஜர் நின்ன திருக்கோலம் தான் திருவடி சேவையாகும். இப்ப பிராட்டு கூட உட்கார்ந்து வீட்டிருந்த திருக்கோலம் தான். அது என்னமோ அது ஸ்ரீரங்கநாச்சியார் அந்த நவராத்திரி 7ஆம் நாள் உற்சவம் நாம் அனைத்தனை பேரும் இந்த திருவடியை சேவிங்கோ நம்பெருமாவுடைய அனுகிரகத்தால அன்னைக்கு ஒரு நாள் சேவை சாய்க்கிறார். ஆச்சரியமா சேவிக்கணும். திருவடி சேவைன்னு ஆச்சரியமா இன்னைக்கு எல்லா பக்தாலும் அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவனும் அங்க போய் அந்த திருவடி சேவிக்கிறார். இன்னைக்கு அது நிறைய இதுலயே வந்துடுறது. நம்ம படத்திலேயே பார்த்துடும். போக முடியாதுன்னா நிறைய பேருக்கு உடம்பு உபாதை இருக்கிறபடியெல்லாம் போக முடியாதுன்னா உடனே அவ வச்சுட்டு இருக்கணும், அதுல தட்டா வந்துடுறது. இருக்கட்டும், சேவிக்கிறோமோனோ அந்த மாதிரி ராமானுஜர் திருவடி எங்க சேவிக்கிற சுவாமி, அவன் திருவடியை பச்சினபடியாலே இனிமே அந்த வழுக்கு வராது இருந்துக்கிறேன். எங்க சேவிச்சிருக்கலாம். அவர் திருவடியை மறந்தாதுன்னு மறக்கவே இல்லையே. அப்ப மறக்கிறதுனா திரும்பி வராதனும். திரும்பி வரனா நான் மறக்க போற நாளே கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் திருவரங்கத்தமிழர். மறக்க போற நாளே கிடையாது. அப்படி கூட இன்னொருத்தரை மறக்காம இருக்க முடியுமான்னு கேட்க, அதுக்குதான் திருட்டாது தெரிவிக்கிறார். சரி சுவாமி, அதான் மறப்பான இருப்பாரா? அந்த மாதிரி பண்ணா எங்க சுவாமி எப்படி? எங்க சுவாமின்னு இந்த இடத்துல யாரு? சுவாமி ராமானுஜர் திருவரங்கத்தமிழர் சொல்லும்படியான ஒரு தன்மையில அடி தெரிவிக்கிறேன். எங்க சுவாமி ரங்கநாதனத்துல எத்தனை காதலோடு இருக்காரு. அதத்தான் பொன்னரங்கமென்னில் மயலே பெருகம். அப்படி அந்த சுவாமி இடத்துல நான் காதலோடு இருப்பேன்னு சொல்லி தலை கட்டுகிறார். அவர் எப்படி திருவரங்கத்துல நாதனத்துல எப்படி எவ்வளவு காதல், எவ்வளவு பிரியம், மயல் ஐக்கியம் பிடிச்சாமல் இருக்காரனோ, அதனால நான் என்ன பண்ண அடியணும் என்ன பண்ண, அதே ராமாவுடைய திருவடிதான், மற்றது கிடையாது அப்படின்ற நிலையில இதை பண்ணேன். இது சங்கதி கீழ்பாசனத்துக்கு இப்பாசனத்துக்கும். அப்ப கீழ்பாசனத்தை என்ன சந்தேகம் வந்துட்டு? ஒண்ணுமில்ல சுவாமி, எல்லாம் போயிடும் சொன்னது அப்படிலாம் தெரியலையே. இந்த லோகத்துல இருக்கிற வரையும் மறுபடியும் அழுக்கு வந்து சேருமே. ஆனா அந்த அழுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து சேருமேன்னு கேட்க, இல்ல எங்க பெரியவர் மதுரகவியாழ்வார் சொல்லியிருக்கார், என்று தொற்றும் எளிமையும் எம்பிரான் என்று தன்புகள் ஏத்தவர்கள் என்ன அவர் சொன்னபடியாலே அந்த நம்மாழ்வாருடைய திருவடி சம்பந்தம் இந்த மதுரகவி இருக்கிறதுபடியாலே திரும்பி வராதுன்னு சொன்னார் இல்லையா? வேறினேன் அவன் பொன்னடிமையே. எல்லாத்தையும் மேல பார்க்க போறோம். ஆச்சரியமான கிரந்தம். இது 2 கிரந்தமா அடிக்கடி சொல்லிக்கிறேன். 2மே சரமபர்ண நீட்டை.
கணிச்சு அது இன்னமும் பகவான் தான் அமைச்சு கொடுத்துருக்காரு. ஐயா பகவான் தானா, அவர் தான் அமைச்சு கொடுத்துருக்காரு. ஆனா இது ஆச்சாரிய கட்டாட்சம். ஒரு பக்கம் வருங்க, கார்த்தால ஆச்சாரியன், சாயங்காலம் ஆச்சாரியன். சாயங்காலம் ஆழ்வார் இல்லையா சுவாமி, ஆழ்வார் தான், அவரே ஆச்சாரியன் தானே. ஆச்சாரிய அபிமான உத்தாரணம் தான் நம்மாழ்வார் தானே முதல் எக்ஸாம்பிள். ரெண்டுமே பாருங்க. ஆனா இதுல என்னன்னா, இந்த பிரபந்தம் 4000த்துக்குள்ள இருக்கு, ராமானுஜம் மட்டும்தான் 4000த்துக்குள்ள கிடையாது, சேர்ந்தது இல்லையா சுவாமி. ராமானுஜம் மட்டும்தான் 4000த்துக்குள்ள சேர்ந்தது கிடையாது. ஆனால் 4000த்துக்கு உண்டான கௌரவம் உண்டு. சேர்ந்தது கிடையாதுன்னு அப்பனா அப்படி போட்டலாமா அப்படின்னா, ஏன்னா சேர்ந்தது கிடையாதுன்னு சொல்லியாச்சுன்னா அனத்தியன காலத்திலே அப்ப என்ன ஆகும்னா அப்ப சேமிக்கலாம்னு வந்துடும். சேர்ந்தது கிடையாது. உபதேசத்தினால இருக்கு, அதே போல திருவாயு நூற்றந்தா இருக்கு, 4000 தனியன்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம அனத்தியன காலத்துல இதெல்லாம் சேவிக்கிறோமோ, நம்ம அனத்தியன காலத்துல எல்லாம் சேவிக்கிறோமோ. அதெல்லாம் 4000 திவ்ய பிரபந்தத்தை சேரல, அதனால சேவிக்கிறோம். அதே போல ராமானுஜம் தான் 4000 திவ்ய பிரபந்தம் சேரலைன்னு சொன்னேன் சுவாமி, அப்ப அதையும் சேவிக்கலாம், என்ன சேவிக்கலாம். ஏன் இதான் சேரலைன்னு சொன்னேனே சுவாமின்னா, சேரவில்லை என்றாலும் அந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்குண்டான கௌரவம் என்னவோ அந்த கௌரவத்தை நம்முடைய பூர்வர்கள் கொடுக்கிறார். அதனால சேவிக்கப்படாது. ஆனா சேவிக்கப்படாதாலும் இந்த பாருங்க, ஒரு பக்கம் ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜன், மாறன் அடிபணிந்தவன் மாறன், இது ரெண்டையும் அனுபவிக்கிறோம். இந்த அனுபவத்தை கொடுத்த அந்த நம்பெருமாளுக்கு தலையெல்லாம் கைமாறிலைங்க நிச்சயம் சொல்லணும், இருக்கட்டும். அப்படிங்கச்சு இங்க என்ன தெரிஞ்சார், போன பாசுரத்துல இதுவாறு அழுக்கு வந்து சேர்ந்துருங்க கேட்டோன்னே எங்க பெரியவர் மதுரை கவியார் சொல்லிட்டார், அதனால சேராதுன்ற திரும்ப வராங்க. இப்ப இந்த பாசத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும். இந்த பாசனம் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு பாசன சங்கதி பார்த்தோம், எதனால பாசனம் ஏற்பட்டதுன்றது பார்த்துக்கோம். இந்த பாசனத்தை என்ன இருக்கு, ரங்கநாதனுடைய மகாத்மியம், ஸ்ரீரங்கநாதன் அவருடைய மகாத்மம். அப்ப ரங்கநாதருக்கு எம்பெருமானார் எத்தனை ஆழங்கால் பட்டு கிடந்திருக்கார் அது என்ன தெரியுது. ஏன்னா அது முதல் நிலை. இரண்டாவது, நயவே ஒரு தெய்வனின் மாநிலத்தே, நான் என்ன பண்ணான் மற்ற பேரை பாசுரம் பாட மாட்டேன். நயவேன் ஒரு தெய்வம், எந்த தெய்வத்தையும் பாட மாட்டேன். அப்ப ஆச்சாரியன் திருவடிகளை மட்டும்தான் பாடுவேன். அந்த ஆச்சாரியன் திருவடிகளை ஒரு பொழுதும் மறக்க மாட்டேன். யார் திவரகத்தை தெரிகிறார், ஒரு பொழுதும் மறக்க மாட்டேன். இப்படி இருந்தா என்ன ஆகும், ஆச்சாரியன் திருவடியே கத்தின்னு இருக்கச்சே போன பாவம் திரும்பி வருமானா வரவே வராது, வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார். நயவே ஒரு தெய்வமின் நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போட்டு செய்யேன், வண்ணரங்கமென்னில் மயலே பெருகமே ராமானுஜன் மண்ணு மாவளர்த்தால் அயலேன். அருவினை என்னை எவ்வாறு அடர்க்குது, அருவினை என்னை அடர்க்காது. அப்ப ராமானுஜருடைய திருவடியை பற்றின பிறகு என்னை அணுகாது அந்த அழுக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன் சுவாமி உங்களிடத்த வராத, வரவே வராது. திருவண்ணாமலை ரொம்ப தைரியமா சொல்றாரு, திடமா சொல்றாரு, நம்பிக்கையோட வரவே வராதுன்னார். சரி சுவாமி, ஆனால் ராமானுஜர் திருவடியை மறக்காதபடியால் அறிவினை என்னை எவ்வாறு அடர்ப்பது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடர்க்கவே அடர்க்காது. ஏன் அடர்க்காது, எதனால வராது, எதனால வராது, அது காரணம் சொன்னோம்னோ ராமானுஜ திருவடியை பத்தியாச்சு, அதனால வராதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். என்ன காரணம்னா முதல் காரணம் தெரிவிக்கிறார் பிறகு, அவரை பாடக்கூடாத பாடமாட்டேன். ஏன்னா யாரையெல்லாம் பாடக்கூடாதோ அவளை பாடமாட்டேன் அப்படின்னா, யாரையெல்லாம் போற்றக்கூடாதோ அவளை நயவே ஒரு தெய்வமின் நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போட்டு செய்ய. யாரெல்லாம் நம்ம சேவிக்கப்படாதோ அவளை சேவிக்கப்படாது, யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணப்படாதோ அவளை ஸ்தோத்திரம் பண்ணப்படாது. அப்பனா என்ன அர்த்தம், இந்த அது மட்டும் என்னது, ஆச்சாரியன் திருவடிகளை மறக்காம இருக்கணும். இந்த மூணும் இருந்தா பாபங்கள் வந்து சேராது. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா முதல் காரணம், யாரை பாடக்கூடாதோ அவளை பாடப்படாது. அப்பனா அசேவிய சேவை பண்ணப்படாது, இது ஒண்ணு. யார் பெயரை போற்றக்கூடாதோ அது கூடாது. அதுக்கப்புறம் என்னது, ஆச்சாரியன் திருவடிதான் பிரதானம், அதை மறக்கவே படாது. இந்த மூணு தான் இந்த பாசனத்தின் கருத்து. இந்த மூணும் சேர்ந்தபடியாலே இனிமே போன பாவங்கள் திரும்ப வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. யாரை பாடக்கூடாது, அவரை பாடுறோம் இல்லையா,
யாரை புகழக்கூடாது, அவரை போடுறோமோ, அப்ப அவருடைய யாருக்கு பெருமை, யாருடைய திருவடிகளை வருடக்கூடாதோ, திருவடினாவதால் வருடக்கூடாதோ வருடுறோமோனோ, அப்ப யார பேரை சொல்லப்படாதெல்லாம் சொல்லிட்டே இருக்கமோனோ, இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சமம். இந்த சமத்தெல்லாம் நம்ம விட்டுடணும். விட்டாச்சுன்னு வச்சுக்க, இதனால்தான் ஆச்சாரிய சமாசனம் ஆனதுக்கு அப்புறமும் சம்சாரம் திரும்ப வர்றது. நிறைய பேர் சொல்லுவார், ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றுட்டேன், எனக்கு ஒன்னும் அடுத்தனும் ஆனந்தமா சௌக்கியமா ஒன்னும் இருக்கிற மாதிரி தெரியல, எனக்கு சமமா தான் இருக்குன்னு சொல்ற அப்படின்னா இருக்க வேண்டியபடி இல்லை. அசேவியசை தேவதாந்திர சம்பந்தம் கூடாது, யாரையும் பாடப்படாது, யாரையும் பேசப்படாது. அந்த சம்பந்தம் இருந்தாலும் அந்த பாவம் திருப்பி வந்துடும். அதுக்கப்புறம் என்னது, பகவானே நிஜ ஆச்சாரன்னு நினைக்கணும், மறக்கவே படாது. இது 3 இருக்கு இல்லையா, இதுதான் தெரிவிக்கிறாரு. அதைத்தான் இது அந்த 3 சமங்கள் இருக்கபடி அலைய, அந்த சமம் இல்லாம இருந்துச்சுன்னா ஒன்னும் கட்டமே இல்லை. இந்த 3 காரணத்தான் புரிஞ்சுட்டார். இந்த விஷயத்த திருவரங்கத்தான் புரிஞ்சுட்டார். புரிஞ்ச உடனே 3 என்னிடத்தை இல்லை, என்கிட்ட கிடையாது, இந்த 3 என்கிட்ட இல்லையே. நகவே ஒரு தெய்வம் என் நானிடத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன். எந்த தெய்வத்தை அசேவை சேவை பண்றதில்ல, வேற யாரையோ புகழ்வதோ ஸ்தோத்திரம் பண்ணுவதோ கூடாது, அதுவும் பண்றதில்லை. ராமானுடைய திருவடியை மறக்காமல் இருக்கிறேன். இந்த 3 இருக்கிறபடியாரு அது எப்படி என்கிட்ட வரும்? என்கிட்ட வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் காரணம் தானே, வேற எதுவும் இல்லைன்னு. அப்ப ஹேத்து என்ன, இதுக்கு காரணம் என்ன? நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே. இத 2 விஷயமா சொல்லணும். நயவேன் ஒரு தெய்வம், நான் 2 விஷயமா சொன்னேன். எந்த தெய்வத்தையும் விரும்ப மாட்டேன். விரும்ப மாட்டேன்னா மற்ற தேவதாந்திரன் மட்டுமல்ல, கொஞ்சம் நீங்க இந்த கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். மற்ற தேவதாந்திரன் மட்டுமல்ல, எந்த தெய்வத்தையும் விரும்ப மாட்டேன்னு. அப்படின்னா எந்த தெய்வத்தின்னா, இப்ப ஸ்ரீமன் நாராயணன் தெய்வமா இல்ல, ரங்கநாதன் தெய்வமா இல்லையா? ஆமா சுவாமி. இப்ப அவர் விஷயம் என்ன சுவாமி? அவரும் நயவேல் ஒரு தெய்வம் என் ஆநிலத்தின்னா தெய்வம்னு வந்துட்டணும். அந்த தெய்வத்துக்குள்ள, அந்த தெய்வம் என்ற சப்தத்துக்குள்ள அவர் அடக்கமா இல்லையா? அவர் பரதெய்வத்தை, அந்த தெய்வம் என்ற சப்தத்துக்குள்ள அடக்கம் தானே, அவர் அடக்காம ஒண்ணு இல்லையா? அவரும் அடக்கம் தானே. அப்ப அந்த ஒரு நாளும் அந்த தெய்வத்தை நான் திரும்ப பார்க்க போவதில்லை அப்படின்னு சொல்றேன்னா, அப்ப ரங்கநாதனையும் திரும்ப பார்க்க போவதில்லைன்னு அர்த்தமா? ஏன்னா இந்த சப்தம் பாருங்க, ஜாகிரதையா நீங்க கேட்கணும். ஏன்னா இதுல ஒரு சப்தம் நீங்க கேட்கச்சே விட்டு போயிட்டு வச்சுக்கேன், ஓ சுவாமி இதான் சொன்னார் போட்டிருக்கு அப்படின்னு அனர்த்தமா போயிடும். அர்த்தம் உண்மையான அர்த்தம் கிடைக்கும். நயவேல் ஒரு தெய்வம் நானிலத்தே, தெய்வம்ன்ற சப்தத்துக்குள்ளே நம்பெருமான் உண்டா இல்லையா, பெரிய பெருமான் உண்டா இல்லையா? உண்டு. அப்ப அவெல்லாம் சேவிக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தமா? இந்த அப்படியே நீங்க வச்சுக்கோ, பின்னாடி வர்றதுக்கு அதுவும் அர்த்தமா. சரி, அப்படி இருக்க செய்து தேவதாந்திரன் மட்டுமல்ல, பரதேவதையான ஸ்ரீமன் நாராயணனும் அந்த தெய்வ சம்பந்தம் அடக்கம் தானே. அப்ப அந்த தெய்வத்தை திரும்ப பார்க்கறது இல்லையா? இவர் எங்க இருக்காரு? இவர் இப்ப இருக்கிறது சரம பர்வ நெட்டையில இருக்கார், பிரதம பர்வ நெட்டை அல்ல. பிரதம பர்வ நெட்டைனா பகவானே தெய்வம் என்று ஒத்துக்கொண்டு இருப்பது. சரம பர்வ நெட்டை என்றால் ஆச்சாரியனை தெய்வம் என்று ஒத்துக்கொண்டிருப்பது. இது போல வேறொன்றும் நான் அறியேன் வேதம் சமீஷித மாறன் அந்த நிலையில் இருக்கா இல்லையா? அப்படி இருக்கச்சே. ஆனா அந்த பிரதம பருவ நெட்டைக்கு இருந்தோம்னு அப்ப அழுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. பொழப்ப கெடுத்துட்டு போய் பாரு, நானும் போறேன் அப்படின்ட்டு போவா. யாரு சின்னமா எனக்கு எவ்வளவு பணம் இருந்தா அந்த வார்த்தையை கேட்கும் சின்னமா? யாரு கேட்பாங்க? பிரதம பருவ நெட்டையில் இருந்தா அந்த போன பாவங்கள் திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனா இவர் எங்க இருக்காரு? சர்ம பருவ நெட்டையில இருக்காரியா? அது கிடையாது. அதனால அப்ப என்ன, அது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. 2வது, தேவதாந்திர பஜனம் கூடாது. தேவதாந்திர பஜனம் என்றது கூடவே கூடாது, அதுவும் கிடையாது. அதனால்தான் ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே. 4ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி. ஒன்னும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னுடைய தேவரலகோடு படைத்தான் புன்னம் போல் மணிமாடு நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன் தெரிவிக்கிறார் இல்லையா? அவர் எங்க ஆழ்வார் அங்க மற்ற தெய்வம் நாடுகிறே, அதோட மறுபடியும் அதே சப்தம் தான் என்ன,
நயவேன் ஒரு தெய்வம் என் நானிலத்தில் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன்னு சொன்னார். இங்க நயவேன் ஒரு தெய்வம் என் நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போட்டு செய்ய யாரோ சில மனுஷர்கள் அந்த சிலமானிட பையன் வந்து வாங்கிட்டு வரமாட்டியா? அந்த எண்ணம்லாம் உங்களுக்கு என்னைக்கு வரப்போகுது? ஊர்ல கிராமல இருந்து நீங்க வித்தியாசமான நஜவேன் ஒரு தெய்வமின் நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போட்டு செய்ய தெரிவிக்கிற அடியார். அப்படி இருக்கச்சே சில மனுஷர்களை மேகத்தை போன்ற உதாரர்கள் அப்படின்னு கவி செய்யேன் போட்டி செய்யேன். நஜவேன் ஒரு தெய்வமின் நானிலத்தே அப்படின்னா சிலமானிடத்தை புயலே புயலே இந்த இடத்துல புயல் என்ற சப்தத்துக்கு மேகம்னு அர்த்தம். சிலமானிடத்தை புயலே என கவி போடுற புயல் என்ற சப்தத்துக்கு மேகம் மேகம் அர்த்தம். அப்பன்னா மேகத்துக்கு இருக்க உதாரம் வள்ளல் தன்மை, அந்த வள்ளல் தன்மை இவருக்கு இருக்கு அப்படின்னு கவி போட்டி செய்தல். கவி போட்டி செய்தல் இருக்கு இல்லையா, அந்த கவி போட்டி செய்தல் இருக்கணும். வெறுமனே புகழ்தல், வெறுமனே புகழ்தல் மட்டும் இல்ல, புகழ்தல் பாட்டுன்னு கவி செய்தல், கவி போட்டி செய்தல். அப்ப கவி பாடுவது வேறு, புகழ்தல் வேறு. புகழ்தல்னா அவனை ஸ்தோத்திரம் பண்றதுன்னு அர்த்தம். கவி பாடுதல்னா இன்னென்ன சொல்லி பண்றதுன்னு, அது ரெண்டுமே பண்ண மாட்டேன்னாரு. அப்ப இப்படிப்பட்ட இதெல்லாம் கழிக்கிறாரு. சரி சுவாமி, புகழ்தல் கிடையாது, கவியும் சொல்ல மாட்டேன். அப்ப நீங்க ஏதோ ஒரு காரியம் பண்ணி ஆகணுமே. எத்தையும் பேச மாட்டேன், எத்தையும் பண்ண மாட்டேன், ஏதாவது பண்ணணும்னா ஏன் சொல்றேன்னா அனுஷ்ட நிவர்த்தி வேறு இஷ்ட பிராப்தி வேறு. அனுஷ்ட நிவர்த்தி வேறு இஷ்ட பிராப்தி வேறு. இப்ப என்னன்னா சொன்னேன் நயவேன் ஒரு தெய்வம், கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. நயவேன் ஒரு தெய்வமின் நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போட்டி செய்யன். யாரோ ஒரு மனுஷர்களை மானிடர்களை மானிடர்கள் எடுத்துக்கா என்ன சப்தம் பின்னாடி பார்ப்போம். யாரோ ஒரு மானிடர்களை நான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், புகழ்ந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இது என்னது? இது அனுஷ்ட நிவர்த்தி. இதெல்லாம் கூடாது. இதம் குரு, இதம் ஆகாஷி, இத பண்ணு, இத பண்ணாது. அப்ப பண்ணாதது தேவதாந்திர சம்பந்தம் கூடாது, அசைவ சேவை கூடாது. மேற்கொண்டு என்னது? அவளை ஸ்தோத்திரம் பண்ணும்போது இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு அனுஷ்ட நிவர்த்தின்னு பேரு. அப்ப எனக்கு ஏதோ ஒரு இனிய பண்டம் ஒண்ணு கிடைக்கணும், அந்த இனிய பண்டம் கிடைக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடியதுன்னா அனுஷ்ட நிவர்த்தி. அது சொல்லியாச்சு. அப்ப இஷ்ட பிராப்தி வரணும். இஷ்ட பிராப்தி எது சுவாமி? இஷ்ட பிராப்தி எது? பொன்னரங்கவெண்ணில் மயலே பெருகும் ராமன். அப்ப அனுஷ்ட நிவர்த்தி அசேவிய சேவை பண்ணுவது. இஷ்ட பிராப்தி பொன்னரங்கவெண்ணில் மயில். அப்படின்னா அந்த ரங்கநாதனை பாடி மகிழ்ந்தோம். இத சொல்ல வராரா திருவரங்கத்தவதனார்? இந்த பாசுரமே ராமானுஜருக்காக தானே? ஆமா. இப்ப பொன்னரங்கவெண்ணில் மயிலே பெருகும் ராமானுஜம்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த திருவரங்கநாதனை கொண்டாடுறாரா? அசேவை சேவை பண்ண மாட்டேன், மற்ற தேவதாந்திரம்லாம் கிட்டக்க போக மாட்டேன், ஸ்ரீரங்கநாதனை கொண்டாடுறேன் அப்படின்னு கொண்டாடுறாரா மகிழ்ந்தாரா? ஏன்னா இப்ப நமக்கு என்ன தோணுனா, சுவாமி பிரம்மாவை கொண்டாட மாட்டார், இந்திரனை கொண்டாட மாட்டார், ருத்ரனை கொண்டாட மாட்டார், குபேரனை கொண்டாட மாட்டார், இவரெல்லாம் பாட மாட்டேன்னு சொன்னார். ஏன்னா நஜவேன் ஒரு தெய்வம் இந்நாதிலத்தே, வேறு தெய்வத்தை நான் கொண்டாட மாட்டேன். ஆனா பொன்னரங்கம் என்று சொல்லக்கூடிய ரங்கநாதனை நன்னா பாடி மகிழ்வோம், நமக்கு உபாயமாக கொள்வோம் என்று சொல்றாரான்னா அதைத்தான் நீ சொன்னேன். என்ன சொன்னேன்? நஜவேன் ஒரு தெய்வம்ங்கிற சப்தத்துக்குள்ளே அந்த தெய்வ சப்தத்துக்குள்ள ரங்கநாதன் உண்டா இல்லையா? இப்ப ரங்கநாதன் உண்டுன்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோ, இல்லைன்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோ, ரெண்டு சப்தம் வெவ்வேறு சப்தங்கள் அர்த்தங்கள் வரும். இப்ப இந்த இடத்துல ரங்கநாதன் உண்டுன்னு வந்துட்டுன்னா அதையும் சேர்த்து தள்ள வேண்டிதான். அப்பனா அந்த தேவதாந்திரங்களோடு தடுற போல இவரையும் சேர்த்து தரணும். அந்த தெய்வத்துக்குள்ள இவரை சேர்க்க முடியாது. நம்ம பெருமாளாச்சு, நம்ம பெருமாள் வந்தபடியாலே அதை சேர்க்க முடியாதுன்னா இப்ப இவ என்ன சொல்ல வர்றார்? நயவேன் ஒரு தெய்வமின் நானிடத்தேன்னா அதுக்கு மாதிரி நான் பொன்னரங்கமண்ணில் மயலே பெருகமைங்கிற சப்தம் இருக்கிறபடியாலே சுவாமி அந்த ரங்கநாதன் நல்லா செய்தேன், அவர்தான் எனக்கு உபாயம் சொல்றாரா அப்படின்னா இப்ப ரங்கநாதனை பாட வரல, பாட வரல.
இல்லையே சுவாமி, பொன்னரங்கம் என்னில் பொன்னரங்கம் என்னில் சொல்லி இருக்காருன்னா பொன்னரங்கத்தில் இருக்க வேண்டாம். இந்த இடத்துல பாருங்க, பொன்னரங்க சப்தம் எதனால தெரியுமா வச்சார்? பொன்னரங்கம் பொன்னரங்கம் எதனால வச்சுக்காரு? பொன்னரங்கத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரங்கத்தில் நித்தியவாசம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அரங்கநாதனை சேவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ரீரங்கத்தோட காவேரியில போய் தீர்த்தமாடிய வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கேயோ கொல்லிமலை என்ன, விராலி மலை என்ன, அந்த மலையில நின்று இருக்கேன். அங்கிருந்து என்ன சொன்னேன்? பொன்னரங்க மண்ணில் மயலே பெருகம் மயலே பெருகம்னு சொன்னேன். பக்கத்துல சொன்னது யாரு? யாரோ ஒரு நாதமணிகள் சொல்லியிருந்தாரோ, அல்லது மணவாள மாவனி சொல்லியிருந்தாரோ, அல்லது உயர்கொண்டா மணக்காலமை சொல்லியிருந்தாரோ, யாரோ ஒருத்தர் தெரியாது. வாசல்ல போறவன் அவ சொன்னா இல்லையா? அவ சொன்ன உடனே அந்த இதுல யார பார்த்து சொன்னார்? அங்க ராமானுஜர் இருந்திருக்காராம். உடனே இந்த வார்த்தை ராமானுஜர் காட்டை எட்டின உடனே ஓ பொன்னரங்கம்னு சொல்லிட்டான்னு பைத்தியம். பொன்னரங்கம் எண்ணில் மயலே பெரிதும் நாமங்க பைத்தியம் பிடித்தா போல கூத்தாடுறாலும் பாது ராமானுஜர். இது என்னது அர்த்தம்? சில பேர் இது லௌகிக திருஷ்டாங்க சொன்னா சட்டுன்னு புரியும். சில பேரும் தன்னோட பிள்ளைய பேர ரொம்ப பாசமா இருப்பா, ரொம்ப பிரியமா இருப்பா. அந்த பிள்ளைய மறக்கணுன்றதுக்காக என்னவோ பண்ணிட்டே இருப்பா. அவ என்ன இது பண்ணிருப்பா. சட்டுன்னு யாரா ஒருத்தர் அவ பிள்ளை இருக்கிற இடமே இருக்காது, எங்கேயோ ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துல பிள்ளைய பத்தி ஒரு பிரஸ்தாபம் ஒரு வார்த்தை சொல்றேன்னா அட ஆரம்பிச்சுக்குவா. தாயா உடனே அட ஆரம்பிச்சுக்குவா. இது நம்ம லௌகிக விஷயத்துல. இந்த சரீரத்துக்கு அந்த பிள்ளைக்கும் சம்பந்தம் என்ன? எத்தனை நாள் சம்பந்தம்? 25 வருஷமா இல்ல 40 வருஷமா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா ராமானுக்கு நமக்கு 8-7 பேருக்கு சம்பந்தம் இருக்கணும். இப்ப இந்த சம்பந்தத்தை யார் சொல்றான்னா, அங்க யாரோ ஆனா விஷயம் தெரிஞ்சவா சுவாமி, அப்படிப்பட்ட விஷயம் தெரிஞ்சவா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவ சொன்ன வார்த்தை சுவாமி ராமானுஜர் காதல கேட்டுதானே? அப்படி இல்ல, ஒண்ணுமே தெரியாது சொல்றவாளுக்கு. ரங்கநாதன் ரங்கன் ரங்கன் என்ன சுவாமி, அந்த ஸ்ரீரங்கத்துல அங்க யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவா இருக்கா சுவாமி, அவன்கிட்ட கடன் கேட்டு இருந்தேன், அவர் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார், அதனால அங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனார். பொன்னரங்கம்னு சொன்னார். உடனே இது அவர் காதுக்கு இந்த செவிக்கு கேட்டுதோம். கேட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா உடனே பைத்தியம் பிடிச்சா கூட பண்ண. அதத்தான் பொன்னரங்கம் எண்ணில் மயலே பெருகம். பெண்ணரங்கம் எண்ணில், இந்த சப்தம் ரொம்ப முக்கியம். பொன்னரங்கம் எண்ணில் அப்படி ஒண்ணும் வியாக்கியானத்துக்கு வரல. பொன்னரங்கம் எண்ணில் இருக்கு இல்லையா? எண்ணில்னா எண்ணில் சப்தத்துக்கு என்னன்னா வெறும் வாய் வார்த்தையா சொன்னேன், வெறும் வாய் வார்த்தையா சொன்னேன். பொன்னரங்கத்துக்கு இத்தனை வைபவம் இருக்கு. பொன்னரங்கத்துல நம்பெருமாள் பெரியவருமாள் இருக்கார். எல்லா ஆழ்வார்களும் அங்கதான் மண்டியிட்டு கடந்தார்கள். இதெல்லாம் உண்மையே தெரியாது. பொன்னரங்கம் அப்படின்னு சொன்னேன். உடனே என்ன ஆயிடுச்சு? மயலே பெருகும். ஒவ்வொரு மயலே பெருகும். ஒவ்வொரு க்ஷணமும் மயல் பெருகிறதான். ஒவ்வொரு மயல்னா பைத்தியம் பெருகிறது. இப்ப புரியறதுக்காக சொல்றேன். யாரோ ஒருத்தர் இப்பதானே பார்த்தோம், ஒரு திருட்டான்னு பார்த்தோம். தாய் தன்னுடைய பிள்ளைய பத்தி ஞாபகம் வராம இருக்கிறதுக்காக எங்க போயிருந்தா, அங்க சட்டுன்னு ஒருத்தர் பண்ணாரு, தன்னோட பிள்ளையாண்டான பத்தி ஞாபகப்படுத்திட்டா. உடனே அவளுக்கு வரலையே 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 அப்படின்னு சொல்லி அந்த அந்த பிள்ளை மேல ஒரு பாசம் இருக்குமோ, ஒரு காதல் இருக்குமோ, ஒரு அவா இருக்குமோனா, அந்த அவா எத்தனை நாள் இருக்கும்? கொஞ்ச நாள் இருக்கும். ஒரு அதிகபட்சம் அரை மணி நேரம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா அது குறையும். குறைஞ்சு அப்புறம் மறப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்துடும். இப்ப இங்க என்ன ஆயிடுச்சுன்னா பொன்னரங்கமென்னில் மயலே பெருகும். அது பெருகின்றே இருக்காங்க. அந்த அந்த பைத்தியமான தன்மையில மயல் இருக்கு இல்லையா, அது பெருகிறது. சாதாரண லோகத்துல குறையும் சுவாமி. ஆரம்பத்துல அதிகமா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் குறையும், அப்புறம் கொஞ்சம் குறையும், அப்புறம் பூச்சியா இல்லாம போயிடும் இல்லையா? ஆனா இந்த சொன்ன உடனேனா குறையவே இல்லை. பொன்னரங்கம் சொல்லிட்டார், அது பெருகின்றே இருக்கு. எது போறன்னு அதுக்கு அவரே ஒரு திருட்டாங்க இருக்கார். மலையில எல்லாம் நிறைய அருவிகள் இருக்கும், நிறைய ஜலம். மழை வந்துட்டு இருக்கேன் அப்படியே அருவி கொட்டுண்டே இருக்கும். எப்ப கொட்டும் சுவாமி? நல்ல மழை வந்தா கொட்டும். அதனால என்னன்னா சில அருவிகள்லாம் குளிக்கப்படாது அப்படின்னு அரசாங்கம் சில நாட்களுக்கு தடை விதிக்கிருக்கா. இப்போ ரொம்ப அதிகமா கொட்டுறது அருவிகள் போகப்படாதுன்ற. வருஷம் முழுதும் கொட்டுறதான கிடையாது. எப்ப மழை வருதோ அப்ப உடனே போயிடுது. உடனே 2-3 நாள் இல்ல அதிகப்பட்டு 15 நாள் 20 நாள் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் குறைஞ்சு விடணும். ஆனா மழை பெஞ்சா அங்க வருது, மழை பெய்யலன்னா. ஆனா அதுனா ஒவ்வொரு தடவை மழை பெய்யும் போது அப்படிங்கல. இவர் சொன்னது ஒரு தடவை தான் பொன்னரங்கம்னு சொன்னார். ஆனா
வருஷம் முழுவதும் மழை பெய்ஞ்சு அப்படியே அறிவு கொட்டிண்டே இருந்தா எப்படியோ அந்த மாதிரி ஒரு தடவை பொன்னரங்கன்னு சொன்னதுன்னு இங்க வயல் பெருகின்றே இருக்கு. அவர் சொன்னது ஒரு தடவை தான். அதுதான் பொன்னரங்கம் எண்ணில் சப்தர்ம முக்கியம். ஒரு தடவை தான் பொன்னரங்கம்னு சொன்னாரு. சொன்னதுக்கு மழை பெருகின்றே இருக்குமா, மழை பெருகின்றே இருந்தா வந்துட்டே இருக்கும் வச்சுக்க, வந்துட்டே இருந்ததுன்னா அருவியில தண்ணி கொட்டிட்டே இருக்கும், அது நிக்காது. ஆனா அந்த மாதிரி அந்த மாதிரி நேரம் மன்னனா இருக்கும் வச்சுக்கோங்க. ஆனா அந்த மாதிரி லோகத்துல இல்லை. ஆனா அந்த மாதிரி ஒரு திருட்டாந்தத்தை எடுத்து என்ன சொல்றாரு, அந்த மாதிரி இவர் பொன்னரங் யாரோ சொன்னாரு, சொன்னவாறாவது பெரியவர் ரொம்ப பெரியவரை ஒருத்தர் சொன்னாருன்னா இல்ல. காபுருஷன் காபுருஷன்னா இன்னன்னு தெரியாது, ஏதாவது வந்தா தெரிவிக்கிறார். அப்படின்னு அந்த காபுருஷன் சொன்னா சொன்ன உடனே இவருக்கு மயல் 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 பெருகின்றே அது குறையவே இல்லை. ஆனா ராம பெருகின்றே. அதனால்தான் இப்படிப்பட்ட ராமானுஜர் இருக்காரு. இப்ப திருவரங்கத்தை என்ன தெரிவிக்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ராமானுஜருக்கு ஆச்சரணம் வாய்ச்சாரு, மறக்க முடியுமா? என்னால்தான் மறக்க முடியுமா? நான் மறக்க மாட்டேன். மயலே பெருகுமை ராமானுஜன் மண்ணு மாமலத்தால் அயரே, அவரை மறக்க மாட்டேன். இப்ப அருவனை என்ன இவ்வாறு நடப்பதுவே, அப்ப அருவனை என்று இவ்வாறு நடப்பதுவே இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப எக்ஸலண்டா எடுக்கிற சுமார் வியாக்கியாதா. என்ன ரசிக்கிறோம், நிறைய சொல்லலாம். அப்படி எனக்கு ரொம்ப சீக்கிரமா முடிக்கணும்னா விஷயத்த சொல்லிதான் முடிக்கணும். ஆனா ரொம்ப நீட்ட வேண்டாம்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஏற்கனவே ரொம்ப பேர் சொல்லிட்டு, என்ன சுவாமி நீங்க எல்லாம் ஒவ்வொரு வாதத்துக்கு 3 காலட்சம் எடுத்துக்கிறேன்னு ஒரே நாளையே முடிச்சிடலாமே அப்படின்னு. இல்ல, நமக்கு அனுபவம் முக்கியத்தை வச்சுக்கோங்க. இதுக்கு சொல்லுவாங்க, அருவனை எண்ணை எவ்வாறு அழைப்பதே இருக்கு இல்லையா, இத ஒவ்வொரு சப்தத்தோடையும் சேர்க்கணும். அப்படின்னா அருவன் இந்த பாசனம் இந்த கையில இருக்குன்னு நினைக்கிறேன். நயவே ஒரு தெய்வமின் நானிலத்தே முதல் வரி, சிலமானிடத்தை புயலே என கவி போட்டு செய்யன் 2வது வரி, பொன்னரங்கமென்னில் மயலே பெருதுவர் ராமானுஜன் மண்ணு மாமலத்தால் அயலேன். அதுக்கப்புறம் அருவனை என்னை இவ்வாறு அடற்பது, இது 4வது வரி. இந்த 4வது வரியோடு ஒவ்வொரு வரியும் சேர்க்கணும். எப்படி சுவாமி சேர்க்கறது? நல்லா பாத்துங்கோ, முடிஞ்சா எழுதி வச்சுக்கோ. எப்படின்னா, நயவேன் ஒரு தெய்வமின் நானிலத்தே இருக்கணும். இதோட எதை சேர்க்கணும்? அருவனை என்னை இவ்வாறு அடற்பதுவே. அப்பன்னா என்னத்தான், நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே அருவனை என்னை இவ்வாறு அடற்பதுவே. அடுத்தது, நானிலத்தே புயலே சிலமானிடத்தை புயலே என கவி போட்டி செய்யேன், இது 2வது வரி. அருவனை என்னை இவ்வாறு அடற்பதுவே 2வது வரி. அடுத்து 3வது வரி, ராமானுஜன் மண்ணு மாமலத்தால் அயரேன் அருவனை என்னை இவ்வாறு அடற்பது. இந்த 3 சேர்த்தத்துல ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப முதல் வரியோடு 4வது வரி சேர்க்கணும், 2வது வரியோடு 4வது வரி சேர்க்கணும், 3வது வரியோடு 4வது வரி சேர்க்கணும். சேர்த்தாச்சன்னா என்ன ஆகுனா ஆச்சரியமா ரத்தம் கிடைக்குது. இந்த மாதிரி உண்டானா முதல் பாட்டே தான். உயர் வர உயர் நலம் உடையவன் எவன், துயரறு சுடரை தோழரன் மனமே. மஜார் வர மதிரம் அருளினன் எவன், துயரறு சுடரடி தோழ்தரன் மன்னனே. அயர் ஒரு அமரர்கள் அதிபதி அவன், துயரறு சுடரடி தோழ்தரன் மன்னன். ஆசீர்வாதம். எத்தனை அனுபவம், எது நிறைய சொல்லலாம். 1 2 இல்ல, நாளைக்கு இருக்கட்டும். அப்படி இருக்கு இல்லையா? அப்ப முதல் 3 வரிக்கு கடைசி வரியோடு சேர்த்து வச்சுக்க. அப்ப இந்த 3 காரணம் கிடைக்கிறது. என்ன காரணமே, இங்கு இருந்தா இது எம்மை அடக்கிறது என்று துல்லியமா கணக்கிட்டு காட்டுறா சுவாமி. எங்க சுவாமி இந்த மாதிரி இருந்தா என்னது, என்ன 3 காரணம் இங்க இருந்தாலே நம்ம அடக்கிறது. இந்த லோகத்துல தான் நம்ம அடக்கிறதோம். எவ்வளவு துல்லியமா கணக்கு வச்சு காட்டுறா பாருங்க. என்னன்னு சொன்னேன், வேறு நயவேன் ஒரு தெய்வமின் நானிலத்தே, வேறு தேவதாந்தங்களை பாடுவது அருவனை அடற்பதற்கு வழி. அப்ப என்ன, நமக்கு பாப கூட்டங்கள் சேருவதற்கு வழி வேறு தேவதாந்தரை பாடுவது. அதான் நயவேன் ஒரு தெய்வமின் நானிலத்தே அருவனை என்னை எவ்வாறு அடற்பது. சரி, அதுக்கப்புறம் அதற்கு மேல கண்ட பேரை ஸ்தோத்திரம் பண்ணணும். என்னது, இந்நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போட்டி செய்யேன். கண்ட பேரை ஸ்தோத்திரம் பண்ணுவது அருவனை என்னை இவ்வாறு அடற்பது, அதுக்கு அடற்பதற்கு வழி அப்படின்னு சொல்லு. கண்ட பேரை ஸ்தோத்திரம் பண்ணாலும்னா பாபங்கள் சேருவதற்கு உண்டான வழி. அதே போல தேவதாந்திரங்களை பாடுவது
பாவங்கள் வந்து சேர்வதற்கு உண்டான வழி. சுவாமி இந்த மாதிரி சொல்லலாமா சுவாமி? எத்தனை பேர் சேவிச்சுட்டு இருக்கா, எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரி சொல்லலாமா? அப்பெல்லாம் அவெல்லாம் வந்து பாபம் வந்து இருக்குன்னு அர்த்தமானா இந்த இடத்துல என்ன அபிப்பிராயம் தெரியுமா? மோட்சத்துக்கு போவதற்கு இதெல்லாம் தடை. அதை இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்குமே தேவதாந்திர சம்பந்தம் இருந்தாலே பகவான் மோட்சம் கொடுக்கறது இல்லை. அவனுக்கு ரொம்ப சூடு சொல்லணும் அதிகம். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறாங்க தவிர எத்தையோ நீங்க நினைக்கவே படாது. ஏன்னா சம்பிரதாயம் என்றது உயர்ந்தது. யாரையும் குத்தம் சொல்லணும் அது ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவா, நம்ம உயர்த்தினா அவளை கீழே இறக்கணும். அந்த அபிப்பிராயமே கிடையாதுங்க. அந்த அபிப்பிராயமே கிடையாது. சாஸ்திரத்தை வச்சுட்டுதான் அதெல்லாம் பேசுவா. வேணா இதெல்லாம் உயர்த்தி சொன்னேன், அதான் எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். அந்த மாதிரிலாம் கிடையாது. எது சொன்னாங்க? அப்ப தேவதாந்தரம் சம்பந்தம் இருந்தா அருவனை அடர்ப்பதற்கு வழி. அப்பனா அருவனை வண்டி பாவ கூட்டம் சேர்வதற்கு வழி. அதே போல கண்டபேர ஸ்தோத்திரம் பண்றது எது? நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன், செய்ய மாட்டேன். செய்தால் அருவனை அடர்ப்பதற்குண்டான வழி. அதுக்கப்புறம் என்ன? பொன்னரங்கம் என்னில் மயலே பெருகமை ராமானுஜன். அப்பனா ஆச்சாரிய பதாம்புஜம் இருக்கு இல்லையா, அந்த பதாம்புஜத்தை மறந்தான்னு அருவனை அடர்ப்பதற்கு வழி. இந்த மூணு நான் மறந்தேன்னா மறக்க மாட்டேன். இப்ப அருவனை எப்படி என்கிட்ட வரும்? இதான் திருவனந்தபுரம். என்ன ஒரு லாஜிக்கா கொண்டு வர அருவனை என்கிட்ட வராது இல்லையா? அருவனை எவ்வாறு என்று அடைப்பதுவே என்கிட்ட எப்படி வரும்? தேவதாந்திர சம்பந்தம் இல்லை. கண்ட பேரை ஸ்தோத்திரம் பண்றதோ பாடுவதோ அதெல்லாம் என்கிட்ட இல்லை. ராமானுடைய திருவடியை மறப்பதில்லை. அருவனை என்னை இவ்வாறு அடர்ப்பதுவே. அப்ப நம்ம அடர்ப்பதும் சாத்தியமான சாதிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, மண்ணு மாமலத்தால் இருக்கு இல்லையா பாருங்க. மண்ணு மாமலத்தால் இல்லையா, தான் எந்த சப்தத்தை எத்தனை விசேஷம் இருக்கா பாருங்க. என்ன மண்ணு மாமலத்தால்? தாள்னா திருவடி. அந்த திருவடிக்கு மண்ணு மா மலர் மூணு சப்தம் விசேஷனம். மண்ணு மாமலத்தால் இரண்டு கிடையாது, இத்தனை விஷயம். அப்ப பொருந்தி கிடக்கிற ரெண்டு திருவடிகளை சுவாமி வைத்துக் கொண்டிருக்காருன்னா அப்படின்னு அந்த திருவடி மண்ணு மாமலத்தால் அயரேன், அதை மறக்கவே மாட்டேன். அந்த திருவடி மறக்கவே மாட்டேன்னா சுவாமி அவரை வேணா சொல்லிக்கலாம். சுவாமி நாங்க என்னமா சுவாமி சொல்றது? திருவடியை சேவிச்சிருக்கோம். சிவன் போது போறோம், மேலக்கோட்டை போறோம், ஸ்ரீரங்கத்தோட தானு வந்த திருமேனி, தவறு வந்த திருமேனி, தானான திருமேனி மூணையும் சேவிக்கிறோம். எங்கேயாவது நீங்க திருவடி சேவிச்சிருக்கார? தாயாராவது ஒரு நாள் திருவடி சேவை காமிக்கிறார். சரி, இவர் எங்கேயாவது திருவடி சேவை இருக்கா? நின்ன திருக்கோலமே இல்லையேன்னா அப்ப இவர் என்னமா திருவடினா நாம சேவிக்கிறோமோ இல்லையோ தெரியாது. நிச்சயமா சேவிக்க முடியாது. நாம சேவிச்சிருக்காளே, ஏக காலத்துல இருந்திருக்காளே. குரத்தாழ்வாள்னு, முதலியாண்டாரன்னு, திருவரங்க தமதனாரன்னு, எம்பாரன்னு, இவ எல்லாம் ஏன் பராசரோடு சேவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவரும் கிளம்பிட்டாரு. இதுக்கு சொல்ல வந்தா அப்ப அவெல்லாம் சேவிச்சிருக்காரு. நமக்கு தெரியும்னா தெரியுது இல்லையே. ஆனா அந்தரங்கரா இருக்க கூறத்தாவெல்லாம் சேவை சாய்ச்சிருக்காரணும். அப்படின்னா நம்ம இன்னும் திருவடி சேவிக்க திருவடி இது நன்றி வேண்டி எங்க சுவாமி எப்படி இங்க இருக்கு சுவாமி? நிச்சயம் சொல்லணும். யௌனிக்கு அச்சுத பதாம்புஜ யுக்மருப்ப. அந்த திருவடிக்குண்டான வைபவத்தை கூறத்தாள் வேற தெரிவிக்கிறார். யோனிக்கு அச்சுத பதாம்புஜ வைத்தியருப்ப அப்படின்னு இருக்கா இல்லையா? அப்ப இந்த திருவடியை திருவரங்கத்தோட நிச்சயம் சேவிக்காம இருந்திருப்பாரு. நிச்சயம் சேவிச்சிருப்பார், கட்டாயம் சேவிச்சிருக்காங்க இல்லையா? அப்ப நாம சேவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அந்த திருவடியில். ஏன்னா இந்த திருவடி எங்க சுவாமி? சிவகிட்ட போனா சேவிக்கணும். அங்க போனா முடியுமா சுவாமி? நிச்சயம் முடியும். நாம போவோமா? இங்க சந்தேகமே வேண்டாம். ஏன்னா நாம என்னவோ பண்ணிட்டேன் சுவாமி அப்படின்னா நம் பிரயத்தனத்தினால போலியே. நான் ஏதாவது முயற்சி பண்ணேன்னா என் முயற்சி வீண் தான் சுவாமி. எனக்கு முயற்சி பண்ணவும் தெரியல, ஒண்ணும் தெரியலன்னா நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவரு கொடுக்குறாரு. அவருடைய அனுகிரகத்தை, அவருடைய திருவிடி பலத்தால பயின்று இருக்காங்க. அதனால்தான் அந்த நம்பிக்கை பூர்ணமா வேணும். என்கிட்ட ஒண்ணு இருக்க வேண்டாம். அவரை தவிர மற்றொன்று நினையேன் என்கிற எண்ணம். இது அருவனை என்ன இவ்வாறு அடர்ப்பு. இது ஒன்னே சாட்சி, வேற சாட்சியே நமக்கு வேண்டாம். ஒரே உடையவர் திருவிழா இந்த பாசனம் தான். இது ஒண்ணுதான். அருவனை என்ன இவ்வாறு அடர்ப்பது ஸ்ரீபெரும்புதூர் சேவிச்சுன்னு வச்சுக்க,
இனி மோட்சம் நிச்சயம், சந்தேகமே இல்லை, எந்த சந்தேகம் கிடையாது இல்லையா? எது சொல்ல வந்த அதான் தெரியும். அப்ப அவள் அப்படிப்பட்ட திருவடிகளை சம்சாரத்தில் இனி யாருமே இருக்கப்படாது அப்படின்னு அவன் நடக்கிறா இல்லையா? அப்ப அந்த திருவடிகள் அடையுமாம் இதுவரையில். அப்ப மண்ணி இருக்கும், அதைத்தான் தெரியும். மண்ணு மாமலத்தால் அந்த திருவிடை மண்ணி இருக்கு இல்லையா? எப்பேற்பட்ட ராஜாக்கள் கூட அந்த திருவிடத்தை சேர்க்கிறான், எப்பேற்பட்ட மகான்கள் அந்த திருவிடத்தை செவிக்கிறான், எப்பேற்பட்ட எப்படிப்பட்ட அங்கன்மா ஞானதரசனம் மாதிரி அவளை வந்து செவிக்கக்கூடிய திருவடி இல்லையா? அப்படிப்பட்ட திருவடிகள் எழுதுறான் மண்ணு மாமலர்த்தாள். அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடி? மண்ணு மாமலர்த்தாள். இதன் பெருமையை சொன்னது மட்டும் இல்ல, அதன் சௌக்குமாரியம் இருக்கு இல்லையா? அழகு, எத்தனை அழகு திருவடிக்கு, எத்தனை அழகுன்னா பார்த்தாலே கண்ணி சிவந்து விளங்கக்கூடிய திருவடி தாவரைகள். அந்த நம்ம சேவிக்கிற அந்த பாக்கியம் கிடைக்கும், அங்க கிடைக்கும். சீவை கூட நிச்சயம் உண்டு. போய் நாங்க போன உடனே கேட்கணும், எம்பெருமான் திருவடி சேவிக்கணும்னா சரி சரி இதோ இருக்கு நல்லா காட்டு கொடுப்பா. இது சொல்ல அப்படிப்பட்ட பார்த்தாலே சௌகுமாரம் கண்ணி சிவந்து விளங்க ஒரு திருவடி தவறு. அந்த திருவடிகளை மறக்க மாட்டேன், திருவரங்கத்தை மறக்க மாட்டேன். அப்ப அந்த பாவங்கள் என்னிடத்தில் இருக்கு என்கிற பயமே எனக்கு கிடையாது, இல்லையே. எப்ப அந்த திருவடியை தவிர மற்றொரு ஞாபகமே இல்லையே. அதை தவிர எப்படின்னா, என் அமுதனை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாமன். இப்ப திருப்பநாளருக்கு அந்த பாபம் வருமா? அது என்னமா வரும்? வரவே வராது. திருப்பநாடு பாபம் வரும். திருப்பநாழ்வாருக்கு என்ன சம்பந்தம்? பகவத் சம்பந்தம். பகவத் சம்பந்தத்தை பத்தினவர்களுக்கே அந்த பாபம் வராதுன்னு சொல்றச்சே, ஆச்சாரிய சம்பந்தம் பத்தினவர்கள் வருமானு கேள்வியா? கேள்வியே இல்லையே, அதை பத்தி பிரஸ்தாபமே இல்லையே. ஏன்னா அதுவாது வருவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஏன்னா பந்த மோட்சம் இரண்டுக்கும் காரணமாகும். இவர் மோட்சேக ஏற்று சுவாமி ராமானுஜர் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பே. அதனால் அறுவடை என்ன எவ்வாறு என்று அடற்பதிலே தெரிவிக்கிறார். இப்ப கொஞ்சம் அவதாரிக்கிற மனவாளன் கொஞ்சம் அதிகமா தான் டைம் எடுத்துட்டேன். ஏன்னா அப்படி வேற ஒரு காதல் அப்படின்னு 2 பேர் தான் சம்பிரதாயத்துல பிரதானம். ஒண்ணு ஆழ்வார் திருவிழி. இந்த 2 தவிர மற்றதுக்கு தேவையே இல்லை. பெருமாள் சுவாமி அவளுக்காக பெருமாள், யாருக்காக? நம்ம ஆழ்வுக்காக பெருமாள், ராமானுஜருக்காக பெருமாள். அப்ப உமக்கு இவ 2 திருவடி போறோம், மற்ற தேவையில்லை சொல்வதுல. அதனால கொஞ்சம் அதிகமா டைம் எடுத்துட்டேன். ராஜவே ஒரு தெய்வம் நானிலத்தினர். இப்ப மணவாளனுடைய ஆச்சரியமான அவதாரம் சொல்றேன். அதாவது 36ஆம் பாட்டு, ஒரு நிமிஷம், 36ஆம் பாட்டு, 35ஆம் பாட்டு. எம்பெருமானார் உம்மளவில் செய்த விஷயகாரத்தை பார்த்து நாம் கர்மமெல்லாம் கடித்ததென்றாலும் பிரகர்த்தியோடு இருக்கையாலே இன்னமும் அவை வந்து ஆக்கிரமிக்கார் என்ன, இனி அவற்றுக்கு வந்து என்ன அடுகிறதுக்கு வழியில்லை என்கிறார். இதைத்தான் சொன்னேன்னா அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா அப்படின்னா. இப்ப மனவாள் என்னதுன்னா, உம்மளவில் எப்பெருமான அந்த பாபங்கள் இடத்துல இருக்குன்னு பயமே என்று கிடையாது என்கிறீரே. சரி சுவாமி, அப்ப அந்த கர்ணங்கள்லாம் இருக்கு, நீ இந்த லோகத்துல இருக்கு, நீங்க சம்சாரம் இருக்க வரையும் இது பாடுபடுத்துதான் செய்யும். பார்க்கலாம், நிலத்தை செலுத்தும் நீசக்கரின்னு பார்த்து போனோம். இங்க இருந்தாலும் கனிப்படுத்துற பாடுபடுத்துனா இந்த பிரகிருதியோடு தானே இருக்கிறபடியாலே மறுபடியும் அவைகள் வந்து ஆக்கிரமித்தால் என்ன பண்ணுவி அப்படின்னு சிஷ்யால கேட்க, இனி அவைகள் வந்து என்னிடத்தில் வந்து ஏறுவது கிடையாது, வரவே வராதுன்னு. ஏன்னா அவைகள் வருவதற்கு இடம் கொடுத்தாதானே, இடமே கொடுக்கலையே. அந்த காலத்துல ரயில்ல போவா, ரிசர்வேஷன்லாம் இருக்காது. இந்த ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. வருது 5 பேர் உட்காரலாம், அப்படியே 5 பேர் அதிகப்படியா சொன்னேன். 5 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, இடமே இருக்காது. அங்க இன்னும் ஒரு 2 பேர் போய் உட்கார்ந்து நேர்க்கிறாங்க, எங்க உட்கார்றது இடம் இல்லை நில்லோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உட்கார்றது. அதே போல இந்த பாவங்கள் வரணும்னா அதுக்கு இடம் இருக்கணுமா? அந்த இடத்தையுமே கொடுக்கலையே. அந்த இடத்தை கொடுத்தாதுன்னா இடம் கொடுக்கலையே. அதனால ஏன்னா இடத்தை கொடுக்காதபடி நான் அறுத்துட்டேன். அதனால வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆக அவதாருக்கு முற்றுப்பட்டு அவதார விஷயம் முதலே சொல்லிட்டேன். அடுத்தது நஜபேயன் ஒரு தெய்வம் பதவதார்த்தம் மனவாளமானது ஆசனம். மற்ற எல்லா தெய்வத்தையும் விரும்புவது கிடையாது, பகவானை தவிர ஒரு தேவதையை நயவேன் ஒரு தெய்வமின் நானிலத்தே.
மற்ற எந்த தெய்வத்தையும் விரும்புறது கிடையாது. விரும்புறதுன்னா ஆசனம் அதெல்லாம் கிடையாது. பகவானை தவிர தெய்வம் நாயவன். சாமான்யமாக வேறு தேவதை என்றுதான் அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன், கொஞ்சம் நீங்க இது கொஞ்சம் ரகசியமா கேட்டுக்கணும். ஆனா உங்க மனசோடு நீங்க வச்சுக்கணும். கொஞ்சம் ஆப்த கோட்டியா இருக்கிறபடியா சொல்றேன். இப்ப இந்த இடத்துல அதாவது சாமான்யமா ரகசிய காலக்ஷேபம்ன்றது வேறு, சாமானிய காலக்ஷேபம் வேறு. இப்ப இந்த இடத்துல இவர் அறுத்துட்டே வேறு தேவதை கிடையாது. சாமானிய வேறு தேவதை என்றுதான் அர்த்தம். ஆனால் ரகசிய கிரந்த காலக்ஷேபம்னு வந்துருச்சுன்னு ஸ்ரீமன் நாராயணன் சேர்த்து கொள்ளணும் என்று சொல்லுவோமே தவிர இடவெளி சொன்னா சாமானியத்தில் அர்த்தம் புலப்படாது அப்படின்னு அர்த்தம். இப்ப ஆச்சார அபிமானம் உத்தாரம் வந்துட்டு வச்சுக்கேன். அப்ப அந்த இடத்துல இவாளை தவிர்த்துன்னு சொல்லிட்டு இருக்கச்சு, இல்ல சுவாமி ருத்ரன், பிரம்மா, குபேரன், இந்திரன் அவளை எடுத்து கழிக்கிறதுக்கு யோகத்தை கிடையாது. அப்பனா சிலரோடு சேர்க்கணும். சில விளையாட்டு போட்டிலாம் இருக்கு. அந்த விளையாட்டு பொருளை சேர்ப்பதற்குண்டான யோகத்தை இருக்கா, குவாலிபிகேஷன் இருக்கான்னு அதுக்கு முன்னாடி ஒரு விளையாட்டு வைப்பாங்க. அந்த விளையாட்டுல அவள் தேர்ச்சி பெற்றாதான் இந்த போட்டியில இவ கலந்துக்கலாம்னு சொல்லுவா. அதே போல இப்ப இந்த போட்டியில அவெல்லாம் அந்த தேவதாங்க சேருமானா சேரவே சேராது. அப்ப இங்க யாரு சுவாமி இருக்கா? ஸ்ரீமன் நாராயணன் இருக்கா. இப்ப இந்த ஸ்ரீமன் நாராயணன் சேருவா சேர மாட்டார? அவனையும் சேர்த்துக்கணும். ஏன்னா சாமானியத்துல அவரையும் தள்ளுபடின்னு சொல்லினா சட்டுன்னு புரியாது. நயவே ஒரு தெய்வமின் நாணயத்தினா இந்த மதத்தை தாண்டி வேறு மதம் இருக்கணும். தெய்வங்களை நயவே நன்றுதான் அர்த்தம் சொல்லுவோம். ஏன்னா இல்ல சுவாமி நயவேன் வேறு தெய்வத்தை நான் நாடமாட்டேன், நயவேன் ஒரு தெய்வம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த தெய்வம் இந்த தெய்வம் இது இந்த சனாதன தர்மத்துக்குள்ள இருக்கிற தெய்வத்தை சொல்லல. சனாதன தர்மத்தை தாண்டி நிறைய மதங்கள் இருக்கணும். அவெல்லாம் இது தெய்வம் அது தெய்வம் என்னன்னு சொல்லிட்டு கலணும். ஒருத்தருக்கு 2000 வருஷம்டா, ஒருத்தருக்கு 1500 வருஷம்டா, என்னன்னு சொல்லிட்டு கலணும். அந்த தெய்வத்தை நயவேன் அப்படின்னா அப்ப அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் பார்க்கணும்னு சொல்றேன்னா அந்த மதத்தை சொல்லும் காலத்துல போய் நயவேன்னு சொல்ற சீமன் நாராயணன் சேர்த்து நாம சொல்ல போனா எடுபடாது. ஏன் எடுபடாதுன்னா அவளை கல்லடம் சுவாமி சீமன் நாராயணன் சொன்ன எடுபடாது. ஏதோ அந்தரங்கரங்களை 4 பேருக்கு சொல்லலாம். அதெல்லாம் முதலே சொன்னேன், 4 பேருக்கு சொல்லலாம். ஏன்னா மற்றவர்கள் என்ன இது ஒரு பிரமாண உதாரணம். ஆழ்வார் திருநேரி சுவாமி ராமகிருஷ்ண சுவாமி என்ன தெரிவிக்கிறாருன்னா, வாசுதேவனை விட்டு நல்லா பாருங்க, வாசுதேவனை விட்டு நல்லா பாருங்க, மற்ற தேவதை யாராவது தொழுதால் அவன் பண்ணும் பைத்தியம் எவ்வளவு தெரியுமா? பைத்தியம். வாசுதேவனை விட்டு மற்ற தேவதை தொழ அவன் பண்ணும் பைத்தியம் என்னன்னா, இப்ப கங்கை இருக்கு, ஜான்மவின்னு பேரு. கங்கைக்கு ஜான்மவின்னு தெரியும். ஜன்ம மகரிஷி இருக்கணும். அந்த ஜன்ம மகரிஷியுடைய காதிலிருந்து வந்தபடியாலே நிறைய சரித்திரங்கள் கங்கா எப்படி வந்ததுன்னு, பகீரதனுடைய பிரயத்தனத்தால் அதனால பாகீரதின்னு பேரு, அலகநந்தான்னு பேரு, ஜான்மவின்னு பேரு, இதெல்லாம் கங்கைக்குண்டான பேர். ஆனா இருந்தாலும் அந்த கங்கையில ஒருத்தர் தீர்த்தமாட போனார். தீர்த்தமாடுறதுக்கு வேட்டியை துவைக்கணும். வேட்டியை துவைக்கிறதுக்கு தீர்த்தமாடுறதுக்கு உபயோகப்படுத்தினா வேட்டியை துவைக்கிறதுக்கு பக்கத்துல ஏதாவது கிணறு இருக்கா பாக்குறேன்னு கிணத்துல போய் இந்த வேட்டியை துவைச்சிட்டு வரேன். அதே இதுக்கு இதுல துவைக்கணும். கங்கையில நான் தீர்த்தமாடினா போறமேன்னு கிணறு வெட்டலாமேன்னு பண்ணனா அப்ப கங்கை நல்லா கரை புரண்டு ஓடிட்டே இருக்கு. பக்கத்துல கிணறு வெட்டணும்னு நினைச்சா எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். அதே போலதான் வாசுதேவனை விட்டுட்டு இன்னொரு தெய்வத்தை தொழுதால் இது அப்படின்னார். இப்படி பெரிய கங்கை ஓடுற அளவுக்கு பக்கத்துல கிணறு வெட்ட போனா எப்படி பைத்தியமோ, அதே போல பெருமாள் திருவடியை விட்டுட்டு வேறு எதையோ பற்ற போனால் இதுதான். எங்க தெரியுது? நமக்கு திருக்குறுங்குடி மகாத்மியம், அதாவது நம்பாடுவான் சரித்திரம். அந்த நம்பாடுவான சரித்திரத்தை பிரம்மராட்சி உன்னை பிடிச்சு விடுத்து. அது சரித்திரம் உங்களுக்கு கைசிகை ஏகாதசி, கைசிகை துவாதசி சொல்றோமோ, கார்த்திகை மாசம் வர்றது. அதுல இந்த பிரம்மராட்சியத்தை இந்த நம்பாடுவான பிடிச்சு விடுத்து. நான் அவனை சாப்பிட போறேன்னு இவருக்கு அந்த ஏகாதசி விரதத்தை பூர்த்தி பண்ணி துவாதசி பாரணம் பண்ணணும். அந்த நம்பாடுவானுடைய அதாவது அந்த திருக்குறள் எம்பெருமான்ட்டு போய் அவர் நல்லா கைசிகம்ங்கிற பண்ணால பாட்டு பாடி அவரை
நல்லா உகப்பிக்க வைக்கிறார். அதை பண்ணிட்டு வந்துட்டு நான் உனக்கு நல்லா உனக்கு உணவாக நான் வருகிறேன்னு சொன்னார். யாரால் அகப்பட்டவன் யாராவது அவனுக்கு உனக்கு உணவாக போயிட்டு திரும்பி வரேன்னு யாராவது சொல்லுவாரா? பொய் சொல்ற நீ அப்படின்னு அந்த பிரம்மராட்சசி என்னன்னோ பேசி பேசி பார்த்துட்டு இவர் என்னன்னோ பிரதிஜை பண்றார். எத்தனை பிரதிஜை அத்தனை பிரதிஜை பண்றார். நான் திரும்பி வரலன்னா இந்த பாபத்துக்கு போறேன், திரும்பி வரலன்னா இந்த பாபத்துக்கு போறேன், திரும்பி வரல. ஆச்சரியமான இது, ஆச்சரியமான கைசிகமாகாத்துன்னு பேர் இந்த கிரந்தம் பராசர பெற்ற அனுகிரகிச்சிருக்கா. ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல அந்த நாள்ல அண்ணா அந்த பட்டோலை கொண்டு அந்த வம்சத்தவர்கள் வாசிக்கிறார். இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து இந்த பாவத்துக்கு வரேன்னு சொன்னா அந்த பிரம்மாண்ட விடமாட்டேன் இருக்கும். அதெல்லாம் என்னவா நீ பொய் சொல்ற, இதெல்லாம் விடமாட்டேன்னு கடைசியில ஒரு வார்த்தை சொல்றாரு. பகவான் சிவன் நாராயண தவிர அப்படின்னா அந்த வாசுதேவனோடு மற்றொரு தெய்வம் சமன்னு யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் எந்த பாவத்துக்கு போறாளோ அந்த பாவத்துக்கு நான் போறேன், நான் திரும்பி வரல. என்னன்னு இந்த வார்த்தை சொன்னான். யார் சொன்னா? நம்பாடுவான் சொன்னான் இந்த வார்த்தை. நம்பாடுவார் யாருன்னா பாணர் குலத்தவன், திருப்பானாடுவாருடைய வம்சம். இந்த வார்த்தை சொன்னே இப்ப பிரம்மராட்சத்துக்கு எவ்வளவு கொடூரம், இப்படிப்பட்ட பாவத்தை நம்பாடுவான் சொல்லியிருக்கானே, உண்மையத்தான் சொல்லியிருக்கான். நமக்கு என்னன்னா பிரம்மராட்சச நம்புறதை நம்ம நம்ப மாட்டோம். பிரம்மராட்சன் படித்து வாசுதேவனோடு மற்றொரு தெய்வத்தை சமமாக நினைத்தால் பேசறது கூட நினைத்தால் என்ன குற்றமோ, எப்படிப்பட்ட குரூரமான பாவமோ அந்த பாவத்துக்கு நான் போகிறேன், நான் திரும்பி வரவில்லை என்றால் என்கிற சப்தம் என்கிற பிரதிஜை பண்ண உடனே அப்படியே விட்டு இல்லையா? அப்படியே விட்டு அந்த பாவத்துக்கு சொன்ன விட்டு பிரம்மா கை விட்டு இல்லையா? அதே போல இங்க என்ன இருக்கு? நகவேன் ஒரு தெய்வமின் நானிலத்தே அப்படின்னா இந்த உலகத்துல இன்னொரு தேவதையை போற்ற மாட்டேன். இன்னொரு தெய்வதை நயவே ஒரு தெய்வமின் நானிலத்தே சிலமகனிடத்தே புயலை என கவி போட்டி செய்யல். அதாவது இந்த நானிலத்திலே சில சுத்திர மானிடர்கள், மனுஷர்கள் இருக்கு இல்லையா, மனுஷன் தாழ்ந்தவர்கள். அந்த தாழ்ந்தவர்கள் இந்த தேசத்துல தானா அவருடைய ஔதாரியம் என்ன? ஔதாரியம் வள்ளல் தன்மை. மேகத்தை ஒப்பாக சொல்லலாம். சிலமானிடத்தை புயலே என கவி போட்டு, புயல் மேகம், மேகத்துக்கு உண்டான தன்மைன்னா நன்னா வாரி 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 கொடுத்துட்டு இருக்கும். அந்த மேகத்துக்கு ஒப்பா சொல்லி அப்படின்னா என்ன உதாரியம், என்ன வள்ளல் தன்மை, என்ன வள்ளல் தன்மை போட்டுருவா இல்லையா? மேகத்துக்கு ஔதாரியம் என்ன சுவாமி? மேகம் கொடுத்துட்டே இருக்கும். மேகம் நன்னா கொடுத்துட்டே இருக்கும், கொடுத்துட்டே இருக்குங்க. கொடுத்தது இவ்வளவுன்னு அதுக்கு அளவு பார்க்காது. இவாளுக்கு கொடுத்துட்டேன் சுவாமி, 2 நாள் மழை பெஞ்சிருக்கேன் போரும், இனிமே வேண்டாம் அப்படி அளவு பார்க்கணும். அளவு பார்க்காது. ஒரு தடவை கொடுத்துட்டோம், இனி இவனுக்கு வேண்டாம் அந்த கணக்கும் பார்க்காது. அது மட்டும் இல்ல, கொடுத்தது போதும் இனிமே அப்படின்னு நிற்பாக்காது. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணா, ஐயோ இன்னும் கொடுப்பதற்கு இல்லையேன்னு வருத்தப்படும். இத்தனை அவதாரம் எது கொண்டு? மேகத்தை கொண்டு. இன்னும் கொடுக்கலையே வருத்தப்படியா ஊக்கலையா? அந்த பெருமை யாருக்குன்னா இவனுக்கு இருக்கான். யாருக்கு இருக்கு? சிலமானிடத்தை புயலே என கவி போட்டி செய்யன். ஆனால் அது எங்கே? அந்த மேகம் எங்கே? இவன் ஒண்ணுமில்லாத தாழ்ந்தவன் மானிடன். அப்படி தாழ்ந்து இருக்கக்கூடிய இவன் எங்கே? அந்த மேகத்தை போய் இவனுக்கு திருஷ்டாந்தமா சொல்லியிருக்கேனே, சொல்லாமா? இந்த தாழ்ந்தவன் அவதாரத்துக்கு மேகத்தை ஒப்பாக சொல்லாமா? அப்படிப்பட்டவரை கவி போற்ற மாட்டேன், கவி போட்டி செய்யேன். போற்றுவதுன்னா ஸ்தோத்திரம் பண்றது. ஆனால் கவியும் பண்ணுவது இல்லை, போற்றுவதும் கிடையாது. கவின்னா விடுவின்னு எழுதி அவரை பத்தி பாட்டுனா பாட்டுறதுக்காக நான் கவி எழுதுறேன். கவி எழுத பேரு ஸ்தோத்திரம் பண்றது, 2மே பண்ண மாட்டேன். கவி போற்று செய்யேன் பொன்னரங்கமென்னில் மயலே பெருகும். ஸ்வர்கினியமான பொன்னரங்கம் என்று வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னா போறோம். அந்த வார்த்தையில என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாமல், அது பூர்த்தி அடையாமல், ஏன் எதற்குன்னு பதில் யாருக்கும் தெரியாது. சரி சுவாமி, பொன்னரங்கம் பொன்னரங்கம் பொன்னரங்கம், ஏன் சுவாமி அதுக்கு என்ன சுவாமி வைபவம்? என்ன வைபவம்? சில பேருக்கெல்லாம் அது திரைத்துறையிலா இருக்கட்டும், அல்லது அரசியல் துறையா இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு துறையா இருக்கட்டும், இன்னார பிடிக்கும். ஏன் சுவாமி பிடிக்கும்? அவனுக்கு பிடிச்சிருக்கு சுவாமி, சின்ன வயசுல இருந்தே பிடிச்சிருக்கு. அதே போல பொன்னரங்கமென்னில் மயல், பொன்னரங்கமென்னில் மயல்
வாயத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா அது பிடிச்சிருக்கு சுவாமி. எதனால சுவாமி பிடிச்சிருக்கு? எதனால பிடிச்சிருக்கு? அது ஆராய்ச்சி பண்ண 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 இந்த நாள இந்த ஸ்ரீவங்க ஸ்ரீரங்கத்துக்கு வைபவம் அதனால பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமாண்ணா? இது வரைக்கும் தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. எத்தனை ஆனா இதே சுவாமி எம்பெருமானார் எத்தனை திவ்ய தேசத்துக்கு மங்களாசாதனம் பண்ணி போயிருக்கார். திக்விஜயம், திவ்ய தேச திக்விஜயம் அப்படின்னு நீங்க இடத்துல பார்க்கலாம். அப்படின்னு வச்சது எவ்வளவு திவ்ய தேசம் போயிருக்காரு, எத்தனை திவ்ய தேசம் போயிருக்கார். ஸ்ரீரங்கம், கரிசைலம், அஞ்சனகிரிம், தாத்தாத்தி சிம்மாசலு, ஸ்ரீகூர்மம், புருஷோத்தமந்த பத்ரி நாராயணம் மைனசம், நைமிஷம், பூரி ஜெகநாதம், பத்ரி, நைமிஷாரண்யம், என்னென்ன உண்டோ இதுக்குன்னு ஒரு ஸ்லோகமே இருக்கு. அப்படி இருக்க செய்து அந்த பக்கம் எத்தனை திவிதேசம் போயிருக்காரு. அந்தந்த திவிதேசம் போயிருக்காரு. அங்கெல்லாம் பண்ண அங்கெல்லாம் மயிலை பெருகிறதுனா பெருகலையே. அங்க பைத்தியம் இருக்கணும்னோ ஸ்ரீரங்கத்தை விட்டுருவோம். ஸ்ரீரங்கத்துக்கு கரிசைலம், அதுக்கப்புறம் தேவப்பெருமாள் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், அஞ்சனகிரிம், திருமலை, தாத்தாத்தி சிம்மாசலு, சிம்மாசலம் ஆச்சரியமான திவ்யதேசம். சிம்மாசலு, ஸ்ரீகூர்மம், எம்பெருமான் அங்க ஏண்டவனே அவர் எப்படி பிரதட்சணம் வராரோ அந்த பக்கம் அந்த பெருமாள் திரும்பறானா. ஸ்ரீகூர்மம், புருஷோத்தமஞ்ச பத்ரி நாராயணம் மணிவிஷம், பத்ரி ஆச்சரியமான திவ்யதேசம். முற்றமூத்து கோள் துணையானே நமக்கு பிரதானமாக திருமந்திரத்தை உபதேசித்தானே ஆச்சாரியனாய் தானே சிஷ்யனாய் இருந்து திருமந்திரத்தை உபதேசம் பண்ணப்பட்ட அப்படிப்பட்ட ஆச்சரியமான பதரி ஆசிரமத்துள்ளானே திருமங்கையாழ்வார் பாசனம். அப்படிப்பட்ட பத்ரி நாராயண் நைமிஷம், நைமிஷாரண்யம், அங்க பெருமாள் வனரூபத்துல இருக்கார். அந்த வனரூபத்துக்கு தான் ஆராதனையே. அப்படிப்பட்ட வனரூபம் என்ன? அதுவும் பூரி ஜெகநாத கஷேத்திரம், ஆச்சரியமான கஷேத்திரம். இன்னைக்கு பூரினாலே எத்தனை வைபவம். அந்த பூரி ஜெகநாத கஷேத்திரம், அதுக்கு மேல இந்தந்த கஷேத்திரத்துக்கு அப்புறம் துவாரகா, துவாரகா பஞ்ச துவாரகான்னு இன்னைக்கு நிறைய பேர் எல்லாரும் யாத்திரை போட்டுன்னு போய் சேர்க்கிறாங்க. ரொம்ப நல்லது, நல்ல விஷயம் போய் சேர்க்கணும். ஆனா அநேகம் அது கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம்னு சிறு வயசுலேயே போயிட்டா நல்லது. வயசாயிடுதுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் சமப்படும், கால் தள்ளாடும் எல்லாம். ஆனா மனசு நல்லா இருக்கும். சிறு வயசுல மனசு ஒத்து வராது, சரீரம் ஒத்து வரும். ஆனா வயசாயிடுச்சுன்னா சரீரம் ஒத்து வராது, மனசு ஒத்து வந்துடும். இந்த சமங்கள் இருக்கு. அதனாலதான் ஆழ்வார திருவிழா கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில்ன்ற. அதனால்தான் திருமங்கையாளர் தெரிவிக்கிறார். முற்றமூத்து கோள் தனையா முன்னடி நோக்கி வளைத்து இற்றக்கால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்களையாமன் பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெருமலையோடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாயன் வதறி வணங்கிதுமே மூன்றாவது போல் கடைக்கத்துக்கு முன்னாடி போய் சேவிச்சிருக்கோன்ற கோள் துணையான் இருக்கிற இங்க பத்ரி நாராயணனுக்கு இது சொல்ல வந்தன. அப்படிப்பட்ட துவாரகா என்ன, அதுக்கு மேற்கொண்டு அலகாபாத் திரிவேணி சங்கமம், பிரயாகை, அந்த பிரயாகை என்று சொல்ல திரிவேணி சங்கமம் என்ன, கயா என்ன, மதுரா என்ன, அயோத்தியா என்ன, ஆச்சரியமான திவ்யதேசம். அயோத்தியா மங்களாசாசனம் பண்ணி அன்றைக்கெல்லாம் ராமன் சென்னை ஆச்சரியமா இருந்திருக்கு. பின்னாடிதான் அந்த கலாப காலத்திலே அதெல்லாம் பேர்த்துன்னு வச்சுக்கணும். அப்ப அதெல்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்கணும். கயா கஷேத்திரம், மதுரா கஷேத்திரம், கயாசூரன், கயாசூரன் கஷேத்திரம், கயா கஷேத்திரம்னு பேரு. பிரத்யக்ஷ விஷ்ணு பாதம், விஷ்ணு பாதம் சேவை சாய்க்கிறா இல்லையா, அப்படி கயா கஷேத்திரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா. அடுத்து புஷ்கரம், பகவான் தீர்த்த ரூபமா இருக்க, அந்த தீர்த்தமே புஷ்கரம். அந்த புஷ்கரம் என்ன, இதெல்லாம் அது மேல நைமிஷாரம் பெரிய காடு வனரூபமா இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இங்கெல்லாம் இருக்கச்சே சாலக்கிராம நிவேஷ ரமதே ராமானுஜயோஜம் முனிகி. சாலக்கிராமம் என்ன, சாலக்கிராமம் நேபாள தேசத்துல இருக்கு. அன்னைக்கு இதெல்லாம் எல்லாம் பாரத தேசத்துல இருந்திருக்கு, இருக்கட்டும். அந்த சாலக்கிராமம் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் போய் சேவிச்சிருக்காரு. இன்னைக்கு அங்க சாலக்கிராம சுவாமி பண்ண கைங்கிறோம். ஆழ்வார்லாம் அங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அது அங்க வந்து சேவிச்சுட்டு வந்துடும். பக்கத்துல இருக்காரு எல்லாமே. அங்க ராமானுஜ கூட நிறைய இருக்கு. முன்னாடி நீங்க தெரிய வச்சேன்னா அவ எல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம் சொன்னா. அப்படி இருக்கச்சு இத்தனத்துக்கு போயிருக்கு, ஆனந்தப்பட்டுக்கணும். சால கிராமத்துல பெரிய மலை இருக்கணும். அந்த மலை என்ன, தேவப்பெருமாள காஞ்சிபுரம் என்ன, திருமலை என்ன, இத்தனை திவிதேசம் இருக்கச்சு. சரி சுவாமி, இத்தனை திவிதேசம் இருக்குன்னா அவர் என்னென்ன கைங்கரியம் பண்ணார்? ஸ்ரீபாஷம் மட்டும்தானா கைங்கரியம் பண்ணாருன்னா? அது மட்டும் இல்ல, இவர மதத்தை கண்டிச்சிருக்க ஒன்னல்லற இத்தியம் பண்ணிக்காரு சுவாமி பண்ணின கைங்கரியம் இத்தனை இத்தனை திவிதேசம் இருந்தாலும் ஸ்ரீரங்கத்தை பிரதானமாக அந்த ஸ்லோகத்தை எடுத்து காப்பாங்க.
ஸ்ரீரங்கம் அஞ்சனகிரிம் கார்த்தியாத்து சிம்மாசனம் ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் எடுத்துட்டாலியா. ஏன் பிரதானமா அங்க எடுத்திருக்காங்கன்னா ஸ்லோகத்துல அந்த திவ்ய சுவாமிக்கு காதல் வளர்ந்துட்டே இருக்கான். பொன்னரங்கமண்ணில் மயலே பெருகும் வளர்ந்துட்டே இருக்குமா. அப்ப பொன்னரங்கன்னு வாயு வார்த்தையா ஒருத்தர் சொன்னா போறோம். ஒருத்தர் சொன்னான்னா மயல் காதல் பெருகின்றே இருக்குமா ராமானுஜர். ஆக எம்பெருமானுடைய பரஸ்பரம் பொருந்திய பரம பூஜ்ய போக்கியமான அந்த திருவடிகள். அப்படிப்பட்ட பொன்னரங்க வண்டில் மயலே பெருகும ராமானுஜன் மண்ணு மாமலத்தாட ஏறேன் மறக்க மாட்டேன். அதனால அப்ப சுலபத்துல அந்த கர்மங்கள் என்னிடத்துல அடர்க்குமா, அடர்க்காது. அப்ப திரும்ப ஏதாவது செம கொடுக்குமானா கொடுக்க போகாது அப்படின்னாரு. அப்ப எப்ப ராமானுஜர திருவடிகளை மறக்காமல் இருக்கணும், இந்த பாபங்கள் என்னை அடைய போவது கிடையாது அப்படின்னு தவித்தார் சேஷாமி. ஆக எந்த தேவத பிராபண்யம் கூடாதோ அப்ப என்ன நலவே ஒரு தெய்வம் என்றானிடத்தே எந்த தேவத பிராபண்யம் கூடாதோ அந்த பிராபண்யம் அசேவிய சேவை. சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினும். 3ஆம் 19ஆம் திருவாரூரி ஆழ்வார் நமக்கு உபதேசம் பண்றார். நான் சொன்னா உங்களுக்கு விரோதமா தான் இருக்கும், இருந்தாலும் விட போறது இல்லை, நான் சொல்றது விட போறதே இல்லை. ஆகிலும் சொல்லுவன். சார் நாங்க என்ன பண்ணோம்னா காதை கொடுங்க போறோம், ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், பழம்பாடுலாம் கொடுக்க வேண்டாம், காதை கொடுத்த ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அதே போல அப்படிப்பட்ட திருவடிகள், அந்த திருவடிகள் இருக்கச்சே ஆகா அந்த தேவதை பிராவண்யம் அசேவை செய்யக்கூடாது. யாரை சேவிப்பதோ கூடாதோ அவரை சேவைப்படாது, யாரை ஸ்தோத்திரம் பண்ணப்படாதோ அவரை ஸ்தோத்திரம் பண்ணப்படாது. அது மட்டும் இல்ல, யாரை நினைக்க கூடாது அவரை நினைக்க கூடாது. இது 3 கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப எதை ஸ்தோத்திரம் பண்ணணுமோ அதை ஸ்தோத்திரம் பண்ணணும். பண்ணப்படாதுன்னு சொல்லிட்டேன்னா ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியதை பண்ணணுமோ அதை ஸ்தோத்திரம் பண்ணி, எதை மறக்காம நினைக்கணுமோ மறக்கவே படாது. அந்த நிலையில இருந்தா அதை நினைச்சு யாரை தொழணுமோ தொடரடி தொழுதரன் நானே, யாரை தொழணுமோ அந்த திருவடியை தொடுவோம் என்று முக்கியமான அந்த விஷயத்தை தான் மணவாளம் அவர்கள் தன்னுடைய பதபதார்த்தத்தில் தெரிவிக்கிறார். இந்த இடத்துல கர்மங்கள், இந்த இடத்துல இந்த பாருங்க, கர்மங்கள் நம் பேர் விழுவதற்கு எது வழி? 3 தானே சொன்னார். 3 பிரதான காரணம் பார்த்தோம்னு அந்த 3ஐயும் நான் தான் தொலைச்சிட்டேன்னு திருவரங்கத்தை. அந்த 3ஐயும் தொலைச்சாச்சு. என்னன்னது? நஜவேன் ஒரு தெய்வம் ஆளுத்து தேவதாந்திர சம்பந்தம் கிடையாது. சிலமானிடத்தை புயலே என கவி போட்டு செய்யன், யாரோ காபுருஷன்னா கொண்டாட மாட்டேன், போற்ற மாட்டேன், அவளுக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன். 2 3வது என்ன? மன்னமா யாரு? சுவாமி ராமானுஜ திருவடியை நான் மறந்தாது, நான் மறக்கவே மாட்டேன். இந்த 3 என்கிட்ட இருக்க செய்தே அப்ப அது என்னமா இப்ப அது திரும்ப வராது இல்லையா? சரி சுவாமி, முதல் தடவை தொலைச்ச வரைக்கும் திரும்ப வருமான வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது, வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அவர்களை போற்றுதலோ அவர்களை புகழ்வதோ கூடாது. அப்ப புகழ்ந்து விட்டு போனால் போற்றுகை அல்லது கவி பாடல் செய்கிறார். இந்த இடத்துல மயல் அவரே எடுத்துக்க கஷ்டமா எடுத்துக்கார். அன்னைக்கு கிடுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன், ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க. மயல்ங்கிற சப்தத்துக்கு அளவாளம் எங்கெங்கெல்லாம் நமக்கு சந்தேகம் வருமோ அதெல்லாம் எடுத்துக்கிறார். மயல்னா பிராந்தின்னு, பைத்தியம். அப்படின்னா பைத்தியம் தப்பாச்சே சுவாமி அவரா பைத்தியம் சுவாமி விட்டுடுவோம், வேண்டாம், அவர் வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டாம், அவரை பெருசா படுத்த வேண்டாம். பைத்தியம்னா இது எனக்கு ஒரு சாமானியமா அது கூடாது இல்லையான்னா, லௌகிக விஷயத்துலதான் பைத்தியம் கூடாது. அப்படின்னா அப்பிராப்த விஷயத்துலதான் பைத்தியம் கூடாது. அப்பிராப்தனா பிராப்த விஷயத்துக்கு பைத்தியம் கூடும். பிராப்த விஷயத்தில் பைத்தியம் கூடும் இருக்காரு. சுவாமி பைத்தியம் வேணுமா வேண்டாமா? வேணும். பைத்தியம் வேணுமானா வேணும். எப்படிப்பட்ட பைத்தியம் வேணும்? பகவானிடத்துல பைத்தியம், பாகவதாட்ட பைத்தியம், ஆச்சாரத்துல பைத்தியம், அந்த பைத்தியம் இருக்கணும். அதை விட்டு ஏதோ உலக விஷயத்துல பைத்தியம் இருந்தா பிரயோஜனம் தெரிவிக்கல. அதான் இருக்கா. அப்ப ராமானன் திருவடியை மறக்க மாட்டேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப மணவாளனுடைய பதபதார்த்தம் முன்னிட்டு மேற்கொண்டு திரைலோகஞ்ச வியாக்கியானம் 35ஆம் பாட்டு. எம்பெருமானார் அவதாரிகள், எம்பெருமானார் உம்மை நெறியேத்துக்குமாக அங்கீகரித்தமிழின ராஜகுல ஆகாத்தத்தாலே கழித்து அனாதியான கர்மங்கள் என்னை பாதிக்க மாட்டாதென்றீர்
நிர்பந்திக்க சம்பந்தத்தோடு இருக்கிற காலம் எல்லாம் நாபுக்தம் ஹியதே கர்மகா என்கிறபடியே கர்ம பலானுபவம் அன்று இருப்பதென்ன தேவதாந்திர பஜனம் அசேபிசவை தொடக்கமான விருத்த கர்மங்களை அனுஷ்டித்தாலன்றோ அனாதி கர்மம் மேலுரைக்கு அவகாசம் உள்ளதே. அவற்றை சுவாசனமாக விட்டேன். எம்பெருமானார் திருவடிகளை சர்வகாலமும் விஸ்மரியாதை அர்த்தித்தேன். இப்படியான பின்பு குரூர கர்மங்கள் என்னை வந்து பாதிக்கைக்கு வழியில்லை என்கிறார். ஆசிரியமா இருக்கிறார். இப்ப இவெல்லாம் கேட்கிறார். யாரு இன்னும் இப்ப வியாக்கியானம் இல்லையா? சிஷ்யாலாம் கேட்கிறார். நீ கீழே என்ன சொன்னீர்? ராஜகுல மாகாத்தியம், ராஜா சம்பந்தம் இருக்குங்க, அதுதான் ராஜகுல மாகாத்தியம் பேரு. ராஜா சம்பந்தம் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்க, சம்பந்தம் வச்சுக்கேன், நான் ஏதாவது பண்ணா அவ பிடிச்சின்னு போக மாட்டான். சுவாமி ராஜா வேண்டப்பட்டவர் பிடிச்சின்னு போக மாட்டார். ஒண்ணு வேண்டாம், புரியும்படி சொல்லணும்னா சொல்லட்டுமா? தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் இருக்கா. அப்ப அவளோட சம்பந்தம் இருந்து வச்சுக்கேன், கூடாது புரியத்துக்காக சொல்றேன். அவளோட சம்பந்தம் இருக்கு வச்சுக்கேன், அதுவும் ஆளும் கட்சி அவளோட சம்பந்தம் இருக்கு வச்சுக்கேன், நான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாம ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டு வச்சுக்கேன், அந்த கட்சியுடைய சின்னம் கொடியெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோ, அது இப்படி போயிட்டு இருக்கு வச்சுக்கேன், யாராவது வந்து பிடிப்பான? சுவாமி 5 வருஷம் தான் சுவாமி, அதுவும் தெரியல, இருக்கா இல்லையான்னு தெரியாது. இதுதான் ராஜகுல மாகாத்தியம். இது ஒண்ணும் ராஜகுல மாகாத்தியமே இல்லை. ஒண்ணும் இல்லாத இதுக்கு அவ என்ன பண்ணிட்டு என்னன்னா, இங்க ராஜகுல மாகாத்தியம் இருக்கு. யாருக்கு? திருவரங்கத்தன்னா இருக்கு. எங்க சுவாமி ராஜாவை பிடிச்சாருன்னா, எதிராஜா ராஜா அவர்தானே, எதிகருக்கு ராஜா. அந்த எதிராஜாவுடைய திருவடியை பத்திருக்காரு இல்லையா, அதுதான் ராஜகுல மாகாத்தியம். இப்ப நமக்கு என்ன சுவாமி, அந்த எதிராஜர் திருவடியை பத்தினாலே நாம ராஜா ராஜனா. அப்ப ராஜாவுடைய சம்பந்தம் எந்த ராஜா? எங்கேயோ தேசத்துல இருக்க ராஜா இல்ல, எதிராஜா, ஸ்ரீபெரும்புதூர் ராஜா, திருநாராயணபுரத்து ராஜா, ஸ்ரீரங்கத்து ராஜா. அந்த எதிராஜுடைய திருவடியை பத்தினோம்னா அந்த மகாத்மத்தால என்னன்னா, இதுல என்ன சுவாமி, எது வந்து கிட்ட வரும்? எல்லாம் கிட்ட வருமா? எந்த பாபங்கள் வரும் சுவாமி? அவர் அந்த சம்பந்தம் கிட்ட போவாது. ஒண்ணுமே இல்லை. இங்க இருக்கிற இதுக்கே கிடையாது கிடையாது கிடையாதுன்னு பயந்துட்டு போறார். 5 வருஷம் தெரியாது. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் ராஜகுல மாகாத்தியம். அந்த சம்பந்தம் இருக்கச்சே அந்த அனாதிகால கர்மங்கள் என்ன வந்து பாதிக்குமா? இத்தனை என்ன சொன்னார்? இதனால 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 நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன். இப்ப ஒரே போடு போட்டார், கிடையவே கிடையாது. சம்பந்தம் என்ன வராது. எதிராஜன் பேரை சொன்னால் யமலோகம் பாடாது. இது ஒன்னே போறோம், மற்றது தேவையில்லை. திருலோகம் தேசுவாங்க அஷ்டம் எடுக்கிறார். மேற்கொண்டு என்னன்றதுக்கு அடுத்த வாரம் பார்க்கணும். சாயங்கால காலக்ஷேபம் வந்து கணிச்சிருத்தாங்க. ரெண்டும் ஒவ்வொரு ரத்தனம். ஒரு ரத்தனம் ராமானுஜம் மட்டும்தாது, இன்னொரு ரத்தனம் கண்ணு செலுத்தாங்க. இந்த ரத்தனம் உயர்த்தியா, அந்த ரத்தனம் உயர்த்தியானா ஒரு பக்கம் பார்க்கறது இது உயர்த்தியா இருக்கு, மற்றொரு பக்கம் பார்க்கறது இது உயர்த்தியா இருக்கு. சுவாமி எது சுவாமி சமன்வயப்படுத்தணும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தையும் பேச முடியாத அளவுக்கு ஒவ்வொரு விதத்துல உயர்ந்து உயர்ந்து இருக்குது. சாயங்காலம் அந்த உயர்த்தி என்னன்னு பார்ப்போம். ஆழ்வார் பெருமானாஜிய திருவிலேசனம், ஆச்சாரியன் திருவிலேசனம், பாகவதார்கள் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் தான் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்தனை. அடியன் சாமி, நயவேன் ஒரு தெய்வம் நான் இல்லத்தேங்கிறதுல அவர் வந்து திருவரங்க தமுதனார் வந்து சொல்றாருங்கிறது அந்த லைன் இப்பதான் மனசுல புரியுது. நம்ம டைரக்டா சொல்லிடும் போது அங்க வந்து அவர் ரங்கனை சேர்த்துக்கலாங்கிறத 2வது லைன்ல கொண்டு வர்றாரு. பொன் அரங்கம் எண்ணில் மயிலே பெருகும், அப்படி எடுத்துக்கணுமா? அப்ப ரங்கனை தவிர மற்ற தெய்வம் வேண்டாங்கிறது வேதாந்த மற்ற தெய்வத்தை தோற்றனால வர பாவம் அதுலயே எல்லாமே வந்துடுறது. அப்ப இந்த கேள்வி நீங்க சொல்லும் போது தெய்வம்ங்கிறது பெருமாள் வர்றாரு இல்லையா? அப்ப நயவேன் ஒரு தெய்வம் அப்படின்ட்டு போடும்போது அங்க ரங்கன் இன்க்ளூட் ஆக முடியாதுங்கிறது வந்து 2nd லைன்ல வருதா? பொன் அரங்கம் ரங்கனை பிடிச்சிக்கிறேங்கிறதுல இருந்து எடுத்துக்கணுமா? இல்லம்மா, அந்த நயவேன் ஒரு தெய்வம் என்றது திருவரங்கத்தமிழர் எம்பெருமானார் முகந்தபடியால ரங்கநாதனை சேவிப்பார். தானா செவிக்க மாட்டார்.
எம்பெருமானார் உகந்தபடியால் எம்பெருமானார் பிரீத்தி இது ரங்கநாதன், அதனால இவர் சேவிப்பார். அப்ப நயவேன்னு ஒரு சப்தத்துல அன்னைக்கே பார்த்தோம், நயவேன்னு ஒரு சப்தத்துல அப்ப இந்த பெருமாள் சேரானா சேரார்னு வச்சுக்கலாம். ராமானுஜர் பாக்கறச்சு சேரமாட்டார், ராமானுஜர் உகந்தபடியால ரெண்டுமே உண்டு. மேல சொல்ல போறோம், இந்த பிரலோகஞ்சய சுவாமி எடுக்க போறார், அப்ப வரைச்சு சொல்றேன். இப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? சேவிக்கப்படாதுன்னு அர்த்தம் இல்லை, சேவிக்கணும். அப்பனா பொழிஞ்ச நின்ற பரம் நம்ம சேவிக்கிறோமா இல்லையா? ஆதிப்பிராணம் சேவிக்கிறோமா இல்லையா? சேவிக்கிறோமே. அப்ப இவர் வந்து திரும்ப மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரும் சேவிக்கிறோம்னு சொன்னார்னா அவரே சேவிச்சிருக்காரு. திரிதந்தாகம் தேவபிரானுடைய கரியகோல திருவருக்கான் பண்ணான் ஏன் சுவாமி சேவிச்சேன்னு நம்ம அவர்கிட்ட கேட்டோம். மேல வரப்போறது அவர் என்ன அது பதில் சொன்னாரு, எங்க ஆழ்வாருக்கு பிடிச்சிருக்கு அதனால சேவிச்சேன். அதே போல ராமானுஜர் பிடிச்சிருக்கு அதனால திருவரங்கத்தனார் நம்பெருமாள ஒரு கும்மீடு போட்டு வச்சார். அதான் அவரோட ஈடுபாடு ராமானுஜர் மேல எவ்வளவுங்கிறத அவ்வளவு ஆழ்ந்து ஒவ்வொரு லைன்லயும் காட்டுறாரு, அதுல புரியுது. சுவாமி தன்யோஸ்மி சுவாமி. சுவாமி இப்போ நம்ம சில இதுல எல்லாம் வந்து நம்ம கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி அவர் விண்ணப்பிச்சான்னா அவரோட திருவடி சேவிக்க முடியாது, எங்கேயுமே வாய்ப்பு இல்லையா சுவாமி? உடையவர் திருவடி சேவிக்க முடியாது. அந்த திருவடியோடு அந்த காஷாய வஸ்திரம் சேர்ந்து இருக்கிறபடியாலே திருவடியை எங்கேயும் சேவிக்க முடியாது. ஒருவேளை நின்ன திருக்கோலம் அடையனுக்கு தெரிஞ்ச நின்ன திருக்கோலம் எம்பெருமானார் அடையனுக்கு தெரியல, எங்கா பண்ணிருக்காளான்னு தெரியல. ஏன்னா ஆழ்வார் திருக்கோலத்துலதான் சேவிச்சிருக்கேன், ஆனா நின்ன திருக்கோலம் தேவையும் உண்டு, அது அதையும் சேவிச்சிருக்கேன். அதே போல ராமானுஜர் நின்ன திருக்கோலம் இருக்கான்னு அடையனுக்கு தெரிஞ்சு தெரியல. அடையன் இல்லைன்னு அடைய சொல்ல முடியாது, ஏன்னா தெரியல அடையன். ஏன்னா இது வரைக்கும் எங்க பூர்வாச்சாரம் எங்க ஆச்சாரம் யாருமே அதை சொல்லல ஒருத்தர். ஏன்னா அவ என்ன சொல்லியிருக்காதோ அதான் திருப்பி சொல்ல முடியும். அடியனுக்கு பூர்ணமா எதுவும் தெரியாது, அவ சொன்னதை அப்படியே திருப்பி பண்றதுக்கு தான் தெரியும். ஆனா சுவாமிகள் யாரும் அடிக்கடி சொல்லல இந்த மாதிரி இருக்குன்னு. சுவாமி அதுதான், அதாவது ஏதாவது விண்ணப்பிச்சு இருக்குமா? ஏன்னா ரொம்ப ஆசையா இருக்கு நமக்கு தேவரிய சொல்ற மாதிரி, ஆனா அப்படி அது எங்கேயும் இல்லங்கும் போது தேவரிய சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் ஒரு நாள் வைகுண்டம் போகுது மன்னவர் விதியா இந்த மாதிரி போவோம், ஆனா அது வரைக்கும் அவர் திருவடி சேவிக்கணும் அப்படின்ட்டு வருது இல்ல சுவாமி? ஆனா அந்த பாரிப்பு அவா சேவிச்சிருக்கா, திருவனந்தவன் சேவிச்சிருக்கா, நேரா பிரத்யட்சமா சேவிச்சிருக்கா. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஸ்ரீவைகுண்டம் போனதுக்கு சேவிக்கும், அவ்வளவுதான். அது வரைக்கும் என்ன, அந்த திருமேனி திருக்கைகள் என்ன, திருமுக மண்டலம் என்ன, திருமார்பு என்ன, அந்த திரு உதரம் என்ன, அதெல்லாம் சேவிக்கும். அடியேன் ஒரு சந்தேகம் அடியேன். இப்போ நம்ம லட்சுமி சஹஸ்ரநாமம் இல்ல மகாலட்சுமி அஷ்டகத்துல கூட தேவதுர்கா, மகாதுர்கா, சொப்ன துர்காஷ்ட பைரவி அப்படின்னு வருது அடியேன். அதே மாதிரி இன்னொன்னு மோகினி, துவேஷினி, வீரா, அகோரா, ருத்ர ரூபிணி, ருத்ரைகாதசினி, புண்ணியா, கல்யாணி, லாபகாரிணின்னு வருது. இப்ப இதுல வந்து நம்ம வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் தான், அது லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் தான். அப்படி இருக்கச்சே இந்த மாதிரி இது வந்தா நம்ம சேவிக்கலாம் அத? தாராளமா சேவிக்கலாம். அடியேன் அந்த சப்தங்கள்லாம் லக்ஷ்மி தான் குறிக்கிறது. அடியேன் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்திலே சிவாம் சிவகரின் சதின்னு வருதா இந்த சப்தம்? சேவிக்காம கூடாதா? சப்தத்துக்கு பரிசுத்தம்னு அர்த்தம். அதே மாதிரி அந்தந்த, ஏன்னா சம்ஸ்கிருத பாஷையில ரூடி அர்த்தம் யௌகிக அர்த்தமும் ரெண்டு உண்டு. அதை வைத்துக் கொண்டுதான் அதெல்லாம் தாராளமா சொல்றேன், எந்த தவறும் கிடையாது. அடியேன் தன்யோஸ்மி, கொஞ்சம் சந்தேகமா இருந்தது அதனால தாராளமா சேவிக்கலாம், எந்த தவறும் கிடையாது. அடியே சேவிச்சுக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடி ஒருத்தர் வாங்கிக்கிறேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய. அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவடியை சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியே திருவடிக்கு பல்லாண்டுங்க சுவாமி. அடியே